பிஜேபியோடைய ஐடியாலஜி என்ன? நம்முடைய அரசியல் தத்துவம், நம்முடைய நாட்டிற்கென்று இருக்கிற அரசியல் தத்துவம், அதை நம்ம பேசுவோம். அதுதான் இந்திய தத்துவம். சுருக்குனீங்கன்னா இந்துத்துவம். நீங்கள் மைனாரிட்டிஸ்க்கு எதிராக பிஜேபி இருக்குங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன், மதம் மாற்றத்திற்கு எதிராக இருக்குது, மதத்துக்கு எதிராக இல்லை. இந்திய தேசத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்கள் தான். அது எப்படி சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கிராஸ் ரூட்டில் போய் சேராததுக்கு முக்கியமான காரணம் மீடியா பெர்செப்ஷன். ஈவன் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது பத்திரிகைகளை தொடர்ந்து விமர்சனம் செய்வதற்கு தொடர்ந்து அனுமதித்தார். அதை ரசிப்பார். அதுதான் மக்களாட்சிக்கு அழகு. பிஜேபிக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது, வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்கிற ஒரு மைண்ட் செட் தானே இருக்குது. அது எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? அது ஆர்எஸ்எஸ் மேலே இருக்க பயத்தால் வருது சார். தமிழ்நாடு ஆர்எஸ்எஸோட பூமிங்க. மாநில சுயாட்சியை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த சென்ஸ் இந்த மீனிங் கான்ஸ்டியூஷனில் இல்லை. அடுத்த தேர்தல் வரப்போகுது. என்டிஏ கூட்டணி எந்த அளவுக்கு வலுவான கூட்டணியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணி தான் இன்னைக்கு ஹீரோ. 200 சீட்டுக்கு மேலே நாங்கள் தான் ஜெய் போடுறது. இப்போயே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். மக்களுக்கான உங்களுடைய மெசேஜ்? இனி ஒரு முறை இதே ஆட்சி தொடர்ந்தால் தமிழகம் சுடுகாடாக மாறும். வணக்கம், நான் உங்கள் அக்னி. பொதுவாக அரசியல் தலைவர்களுடைய இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா டிபேட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். எனக்கு பர்சனலாக அந்த இன்டர்வியூவில் ஒரு பரபரப்பு இருந்தாலும் ஒரு டேக்அவே இருக்காது. ஸோ அதனால் வாட் ஐ டிசைடட் இஸ், இந்த ஷோவில் நம்ம நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸை இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஷோவோட இன்டென்ஷன் என்னவாக இருக்க போகுதுன்னா, அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸை பேச விட்டு நம்ம கேட்க போகிறோம். டிபேட்டோ மற்ற கட்சிகளை அட்டாக் பண்ணுறதோ இல்லாமல் அந்த பர்சனை பற்றியும் அவங்க கட்சியை பற்றியும் அவங்களோட ஐடியாலஜி பற்றியும் அவங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த லாங் டேர்ம் விஷனை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வகையில் இந்த எபிசோடில் நம்ம கூட பாரதிய ஜனதா கட்சியோடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் இருக்கார். பிஜேபி, என்டிஏ, ஆர்எஸ்எஸ், அவங்களுடைய ஐடியாலஜி, மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான அவங்களுடைய லாங் டேர்ம் விஷன், இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட பேச போகிறோம். இந்த எபிசோடு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இது அக்னி ஒரிஜினல்ஸ் வழங்கும் த அக்னி ஷோ. சார் வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மை இன்விடேஷன் டு பி ஆன் தி ஷோ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். ரைட், நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த பாட்காஸ்ட்டில். பட் ஸ்டார்டிங் வித், நான் உங்களோட இன்டர்வியூஸ் நிறையா பார்த்தேன். அதில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து அதை நீங்கள் விவரிக்க ஆரம்பிக்கும்போது மனக்கண்ணில் அப்படியே ஒரு விஷுவலாக அது விரியுது. ஒரு தேர்ந்த பேச்சாளருக்கான ஒரு குவாலிட்டியாக நான் அதை பார்க்குறேன். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டீங்க? அது தேர்ந்த பேச்சாளருக்கான ஒரு ஸ்கில் இல்லை, நல்ல சிந்தனையாளருக்கான ஒரு ஸ்கில். இப்போது நாம் ஒரு தத்துவத்தை பேசுகிறோம், இல்லை நாம் ஒரு கான்செப்டை புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம யாருக்காக பேசுகிறோம்? நம்ம நோக்கம் என்ன? பார்க்குறவங்க என்ன ஒரு அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டா போதுமா? இன்டென்ஷன் சொல்கிறேன். நீங்கள் அப்படி கூட பண்ணிடலாம். புரியாமல் பேசிவிட்டு ஒரு இம்ப்ரெஷன் மட்டும் க்ரியேட் பண்ணிடலாம். இவர் ஏதோ விஷயம் பேசுகிறாரு, இந்த விஷயம் எனக்கு புரியல, ஆனால் இவர் ஒரு அறிவாளி, அந்த இம்ப்ரெஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அது உங்கள் நோக்கமா? இல்லை ரொம்ப சாதாரணமான ஒரு நிலையில் இருக்கிறவங்க கூட நீங்கள் பேசுகிற கான்செப்டுக்கு அவங்களால ரொம்ப டைமோ இல்லை ரொம்ப எஃபோர்ட்டோ அவங்களால ஒதுக்க முடியாட்டியும் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியணும்னு நினச்சி நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ நம்ம பர்பஸ் தான் அதை முடிவு பண்ணித வழிய இல்லை தனியாக ஒரு ஸ்கில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் யோசிக்கிறது என்னென்னா, நாம் யோசிக்கிற விஷயம் சில நேரங்களில் ரொம்ப டெப்த்தான விஷயமா இருக்கும், சில நேரங்களில் அந்த விஷயங்கள் அடித்தட்டு மக்களுக்கு புரியாத மாதிரியான விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நான் பேசிக்காகவே டீச்சர் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே டீச்சர்ஸுங்கிறதுனால சின்ன வயசுலேருந்து என்னென்னா, எனக்கு அந்த ஒரு விஷயம் என் காதில் கேட்டுகிட்டே இருக்கும். உன்னால் ஒரு விஷயத்தை ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியலன்னா அந்த விஷயம் உனக்கே புரியலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே அடிக்கடி சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சுன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்களுடைய பேக்ரவுண்ட் நீங்கள் அவங்களுக்கு புரிய வச்சிட முடியும். எவ்வளோ டெக்னிக்கலான விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ டெப்த்தான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அதனால் நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நல்லா இருந்தது நீங்கள் சொன்னது. நான் சொல்லும் பொழுது அந்த காட்சிகள்லாம் மனசுக்குள்ளே விரியுது அப்படின்றது அந்த என்னுடைய நோக்கம் அதை நோக்கி இருக்கிறதுனால அந்த அவுட்புட்டும் அப்படி வருது. நோக்கம் இருக்குது, ஆனால் வார்த்தைகள் கரெக்டான நேரத்தில் விழணும் இல்லையா? அதுக்கு சில பேர் புக்ஸ் படிப்பாங்க,
வொக்காபுலரி ஸ்ட்ராங் ஆனால் தானே நம்ம பேசுகிற விஷயங்கள் கரெக்டாக வார்த்தைகள் அந்த நேரத்தில் வந்து விழும். அதுக்காக கேட்டேன். அந்த மாதிரி புக்ஸ் எதுவும் படிக்கிற பழக்கம் உண்டா? கண்டிப்பாக இருக்குது. பட்டு மொழி ஆளுமை அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஊரில் உளுந்தூர்பேட்டையில் ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரிக்கு ரொம்ப அரசு நூலகம். நான் படித்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருந்தது. அந்த அந்த நூலகத்துக்கு ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப நேரம் உள்ளே போய் உட்கார்ற ஆள் நான். சின்ன வயசில் நிறையா படிச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு அந்த மொழி மீதான அந்த ஆளுமை வந்து சின்ன வயசுலேயே வந்துச்சு. அதனால் வார்த்தைகளை தேடுறதோ இல்லை வந்து எந்த வார்த்தையை பயன்படுத்த அந்த மாதிரியான ஒரு தடுமாற்றங்கள் தமிழில் எனக்கு கிடையாது. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ சின்ன வயசில் நிறைய, அதுவும் ரொம்ப ஏர்லியாக நீங்கள் புக் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்கிறீங்க. எங்கள் வீட்டிலே ஒரு லைப்ரரி வச்சுருந்தார் அப்பா. நீங்கள் நம்புவீங்களா தெரியாது, எங்கள் வீட்டில் ஒரு 2000-2500 புக் இருந்தது அப்பா. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எல்லா புக்கும் இருக்கும். ஃபார் சம் வேரியஸ் ரீசன்ஸ். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். அதோடைய லைப்ரரியில் எங்கள் வீட்டில் தான் வச்சுருந்தார். ஸோ எனக்கு அந்த புத்தகங்கள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை சின்ன வயசில் கிடச்சிது. யூஸ்வலாக சொல்லுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் புக் எடுத்து படிக்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து படிக்க தோணும் அப்படின்னு. ஏர்லியஸ்ட் மெமரியில் நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு புக் படித்தா ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த புக்குன்னு எதை சொல்லுவீங்க? இந்த கேள்வி யாரும் கேட்டதில்லை, அதனால் யோசிச்சு தான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த குருசேவுடைய பயணங்கள்னு சொல்லி ஒரு புக்கு. இந்த அது இங்கிலீஷ் நாவல், தமிழில் அதை எழுதியிருந்தாங்க, தமிழில் தழுவி எழுதியிருந்தாங்க. சிறுவர் இலக்கியம் தான் அது. ஓகே. ஒருத்தர் வந்து ஒரு கப்பல் விபத்துக்குள்ளாகி ஒரு தீவில் போய் மாட்டிப்பார். அந்த தீவில் அவருடைய சர்வைவல் தான் அந்த நாவல். ஓகே. அதுதான் சின்ன வயசில் படித்து எனக்கு ரொம்ப, நான் அதை படிக்கும்போது நான் 2ஆம் கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன வயசு. ஓ, 2வது படிக்கும்போது? ஆமாம், 2வது இல்லை 3வது இருக்கும். ஓகே. அது வந்து எனக்கு ரொம்ப பசுமையாக, அதுதான் ரொம்ப முழுமையாக படித்த ஒரு புத்தகம். அதில் இருக்கிற ஒவ்வொரு காட்சிகளும் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே. அவனுடைய ஒரு மனித காலடி அந்த தீவில் பார்ப்பான். அது அவன் காலடியை விட பெருசாக இருக்கும். திடீர்னு ஐயோ நம்ம எல்லாம் இன்னொரு மனுஷன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிப்பான். அந்த தீவுலேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக அவனே ஒரு மரக்கலனை ரெடி பண்ணுவான். அது மூழ்கிடும், திருப்பி அந்த தீவிலே மாட்டிப்பான். தொடர் முயற்சி அப்படிங்கிறது அந்த கதையுடைய ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கும். நான் அதை வந்து 2ஆம் கிளாஸில் இல்லை 2ஆம் கிளாஸில் தான் 2ஆம் கிளாஸில் இல்லை 3ஆம் கிளாஸில் படித்தேன். அந்த டைமில் நான் வந்து 3ஆம் கிளாஸில் ஒரு கவிதை எழுதி, அந்த கவிதை வந்து அந்த டிஓ, அந்த டிஸ்ட்ரிக் அப்போல்லாம் அந்த ஒரு இது ஒன்று இருந்தது, அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் டிபிஏ சம்திங் பேர், அந்த புக்கில் இடம்பெற்றிருக்கு என்னுடைய கவிதை. ஓ, அந்த கவிதையும் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஓகே. தமிழுக்கு வளர்பிறை எப்போ, தமிழுக்கு தேய்பிறை இப்போ, தமிழுக்கு விடுதலை எப்போ, அதை தேடுது என் கண்கள் தப்போ. எப்போ எழுதினீங்க அது? 3ஆம் கிளாஸ். ஓ, தமிழ் மேலே ஆர்வம் அப்போயே வந்துருச்சு? ஆமாம் ஆமாம். எங்கள் அம்மா ஒரு தமிழ் ஆசிரியர். ஓகே. எங்கள் அம்மாட்ட தான் இன்ஃபேக்ட் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எங்கள் அம்மா எனக்கு டீச்சராக இருந்திருக்காங்க. ஓ, 4th ஸ்டாண்டர்ட் வந்து எங்கள் அம்மா எனக்கு டீச்சர். இன்ட்ரெஸ்டிங். அரசியல் எப்படி? அரசியலுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அரசியலுக்கும் எனக்குமே சம்மந்தமே இல்லை. நான் வந்து ஒரு கொள்கையை நம்புகிறேன், அந்த கொள்கையின் பின்னாடி போகிறேன், அந்த கொள்கையில் பயணிக்கிற ஒரு அரசியல் கட்சியில் நானும் பயணிக்கிறேன். இது கொள்கை பயணம் தானே ஒழிய இது அரசியல் பயணம் இல்லை. நான் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன், பிஜேபியில் இருக்கேன்னா அது என் கொள்கை சார்ந்தது. நான் இப்போது கம்பெனி ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுவும் என்னுடைய கொள்கையை நோக்கி பயணிப்பதற்காக தொடங்கப்பட்ட கம்பெனி. இப்போது டெஃபோடெக் வந்து தமிழ் ஏஐ பண்ணுது. தமிழ் மீது என்னுடைய ஆர்வம், என்னுடைய சித்தாந்தத்தின் மீது என்னுடைய ஆர்வம், செல்ஃப் ரிலையன்ஸ் சுதேசி தத்துவத்தின் மீது என்னுடைய ஆர்வம். இப்போது வந்து வஉசி அட்வொகேட்டு, நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்த ஒரு அட்வொகேட்டு எதுக்கு ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஆரம்பித்தார்? பெரிய ரிஸ்க்கு. கடைசியில் போய் லாஸ்ட்டில் தான் முடிச்சுது. ஒரு கார்ப்பரேட் ஸ்டோரியில் வந்து ஃபெயிலியர் ஸ்டோரி. ஆனால் ஒரு நேஷ்னலிஸ்ட் ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி வஉசியோட ஸ்டோரி. அப்போது ஒருத்தன் வந்து தன்னோட ஒரு கொள்கையால், தான் நம்புகிற ஒரு கொள்கையால் முழுமையாக ஆட்படுத்தப்பட்டான், அந்த கொள்கைக்கு அவன் முழுமையாக உண்மையாக ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் செய்கிற எல்லாமே அந்த கொள்கை சார்ந்ததாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயணம் தான் என்னுடைய அரசியல் பயணம். இதுதான் என்னுடைய கொள்கைன்னு எப்போ முடிவு பண்ணீங்க? இது நான் வந்து லா காலேஜ் படிக்கும்போது சட்டக்கல்லூரியில்
பாட்டாளி மக்கள் கட்சியோடைய மாணவர் சங்கத்தோடைய தலைவராக இருந்தேன். இப்போ நான் பயணிக்கிற என்னுடைய இந்திய தத்துவ பாதையில் நான் இப்போ இல்லை. ஆனால் லைஃப் ஸ்டைலாக பார்த்தா இந்திய தத்துவ பாதையில் இல்லாமல் நான் இருந்ததே இல்லை. பிறக்கும் பொழுதுலேருந்து நான் இந்த பாதையில் தான் இருக்கேன். இந்த பாதையை பற்றின உண்மை எனக்கு புரியல. இப்போது நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், நான் பிறந்து என்னுடைய குடும்பம், என்னுடைய பெயர் எல்லாமே இந்திய தத்துவம் சார்ந்தது. நான் ஏன் அஸ்வத்தாமன் அப்படின்னா, என்னுடைய குடும்பம், என்னுடைய தெய்வம், என்னுடைய குலதெய்வம் எல்லாம் மகாபாரதம் தொடர்புடையது. என்னுடைய குலதெய்வம் வந்து போர் மன்னன், சேலத்தில் இருக்குது. போர் மன்னன் வந்து மகாபாரத போரில் போய் கலந்துக்கிறார், பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டாக. அதுலேருந்து தான் எங்கள் குலதெய்வம் வருது. அப்போது மகாபாரதத்துலேருந்து தான் பேர் வைக்கணும் எங்கள் குடும்ப வழக்கப்படி. எங்கள் அப்பா பேர் அல்லிமுத்து, அதுவும் மகாபாரதத்தில் வர பேர் தான். நான் பிறக்கும்போது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்புறம் நான் பொழைச்சிட்றேன். எங்கள் ஆயா வந்து மீன்ஸ் பாட்டி, எங்கள் ஆயா வந்து என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு சாவே கிடையாது, அதனால் இவன் அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் பிறக்கும்போதுலேருந்தே என்னுடைய தேசம் சார்ந்த என்னுடைய இந்திய தத்துவம் சார்ந்த வேரோடு தான் நான் பிறக்கிறேன், அதோடு தான் வளர்கிறேன். 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து அரசு பள்ளி ஆசிரியர், தலைமை ஆசிரியர். நீங்கள் நல்லா பாருங்கள், அவர் வேலை செஞ்சது, அந்த டைமில் அவர் வேலை செஞ்சது ஒரு முஸ்லீம் ஸ்கூலில், உருது ஸ்கூல் ரன் பை கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். அதில் அவர் ஹெட் மாஸ்டர். ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே இன்னும் பல சாதனை புரியும் இருக்கும் டெக்ஸ்ட் புக்கில். ஃப்ரண்ட்டில் பார்த்துருக்கீங்கள, அதை இந்தியர்ன்றதை அடிச்சுட்டு முஸ்லீம்னு போடுறான் ஸ்கூல் பசங்க, 5ஆம் கிளாஸ் ஸ்கூலில் மட்டுமே இருக்கிற பசங்க. அப்போ எங்கள் அப்பா கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா இப்படி போட்டுருன்னா, இந்தியர்ன்ற வார்த்தையில் இந்துன்னு வருது, அதனால் நாங்கள் அதை விரும்பலை அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் 5ஆம் கிளாஸ் மட்டுமே இருக்கிற பசங்களுக்கு இப்படி ஒரு தாட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அந்த பசங்கள்கிட்ட பேசுகிறாரு. அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட பேசுகிறாரு, நம்ம எல்லாம் இந்தியர்கள் தானே, இந்தியான்றது நம்ம நாடு, இது எப்படி நீங்கள் வந்து இப்படி மத ரீதியாக இது பண்ணலான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள எல்லாத்தையும் நார்மல் வழிக்கு கொண்டு வந்தார். இது எல்லாத்தையும் வீட்டில் எங்கள்கிட்ட சொல்கிறார். ஓகே, இந்த தாட் ப்ராசஸ் இருந்தது. எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது நான் 6th 7th வாஜ்பாய்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். வாஜ்பாய் வந்து அந்த டைமில் ஒரு போர்க்கப்பல் ஒன்று விட்டார், போர்க்கப்பல் பேர் ஞாபகம் இல்லை. அந்த போர்க்கப்பலை டெபிக் பண்ணி நான் ஒரு படம் வரைகிறேன், அதை போய் ஓவிய கண்காட்சியில் வைக்கிறேன். இட் ஹஸ் பீன் ரிஜெக்டட். நான் படித்தது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல், அதனால் ஆக்சுவலாக ரிஜெக்ட் ஆகலை. அந்த ஓவிய போட்டிக்கு தீம் அப்படி கிடையாது, நீங்கள் சொந்தமாக யோசித்து கருத்து படம்லாம் வரைகிறது இல்லை. ஸ்கூல் பசங்களுக்கு அப்படி வைக்க மாட்டாங்கல்ல, நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை பார்த்து தான் வரையணும். நீங்கள் கருத்து படம் மாதிரி நான் வந்து நானாக ஓனாக இதுதான் போர்க்கப்பல், இந்த அது அவருடைய ஸ்கீம் எல்லாம் வரும் அதில், அது எனக்கு அதை வரைஞ்சிருக்கேன். ஆனால் இது பிஜேபி, இந்தியன் ஐடியாலஜி, இன்டெக்ரல் ஹியூமனிசம், இந்த ஃபைன் டியூனிங் அப்போ இல்லை. இதெல்லாம் ஒரு ஐடியாலஜி, இதுதான் இந்தியர்கள் நேச்சுரலாக இருக்க வேண்டிய ஐடியாலஜி. இதுதான் இங்கே பேசப்படுற அரசியல் எல்லாமே ஃபாரின் பயாஸ்டு ஐடியாலஜியாக இருக்குது. ஃபாரினில் ஒரு அரசியல் தத்துவம் உருவாகுது, அந்த தத்துவத்தை நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். உலகத்தினுடைய முதல் அரசை அமைத்த இந்தியனுக்கு வெளிநாட்டிலேருந்து எப்படி ஒரு அரசியல் தத்துவம் சொல்லிக் கொடுக்கப்படணும், என்ன காரணம் இருக்குது? இப்போ இங்கே பேசுகிற எல்லா பொலிட்டிக்கல் ஐடியாலஜியுமே ஃபாரின் ஐடியாலஜி. இந்த புரிதல் அப்போ இல்லை, ஆனால் புரியாமலே இருந்தது எதில்? இந்தியன் ஐடியாலஜி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு இப்போ தேடுதல் ஏற்படும் போது நிறைய விஷயத்தை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இல்லை இதுதான், இது இப்படி தான் அப்படின்ற ஒரு புரிதல் வருது. நான் வந்து இப்போ இருக்கிற இந்த பாதைக்கு வரேன். இது எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? எப்போ ரியலைஸ் பண்ணேன்னா 2010. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டீங்க? லா காலேஜ் வரைக்குமே நான் பாட்டாளி மாணவர் சங்கத்தில் இருந்தேன். ஓகே, லா காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து ரொம்ப டைட் ப்ராக்டிஸில் இருக்கேன், அட்வொகேட்டாக. ஓகே, அப்போ வந்து இயல்பாகவே மறுபடியும் இந்த நிறைய படிக்கிற பழக்கம் வந்துருச்சு, நடுவில் விட்டு போன அந்த பழக்கம், ஸ்கூலில் இருந்த பழக்கம். அப்புறமா வயசு பசங்களுக்கே உண்டான, அதுவும் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் வேறு, நாங்கள் படிக்கும்போது ரவுடிசம் இட் ஸ்பீக் இன் லா காலேஜ், அதனால் அந்த படிக்கிறது எதுவுமே இல்லை. அப்புறம் திரும்ப வந்து கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் அட்வொகேட்னா நிறையா படிக்கணும், அட்வொகேட்னா நிறையா படித்தா தான் நல்ல அட்வொகேட். நான் நல்ல அட்வொகேட்டாக இருக்கணுன்றதுக்காக நிறையா படித்தேன். நிறையா படிக்கிற பழக்கம் வந்தோடனே மறுபடியும் அந்த ரிசர்ச் பண்ணுற அந்த
பழக்கம் வந்துருச்சு. நான் ஒரு 2 வருஷம் ஒரு புக்கு எழுதுறதுக்காக உட்காந்தேன். அந்த புக்கை இப்போ வரைக்கும் எழுதவே இல்லை. ஆனால் அந்த புக்கில் எழுத நினச்ச விஷயத்த பல இடங்களில் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து இது எல்லாமே எனக்கே ஏற்பட்ட புரிதல் தான். அதுக்கப்புறம் என்னுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களை நான் தேடுறேன். அப்போ பார்த்தா இது எல்லாமே ஏற்கனவே யோசிக்கப்பட்டு நல்லா ஆவணப்படுத்தப்பட்டு இதை பயிற்சி பண்ணுறதுக்கென்று தனியான முறைமைகள், நான் சொல்கிறது ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் தான் தெரியுது, ஓ இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன். லா காலேஜ் படிக்கும்போது ஏபிவிபிக்கு போயிருக்கலாம். அப்போ எங்களுக்கு தெரியாது எங்கே இருந்துச்சு என்ன அக்சஸ்ன்னு தெரியும். நாங்களாம் அந்த ஐடியாலஜியில் தான் இருக்கோம். பட் எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் மீன்ஸ் அந்த அக்சஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஏபிவிபினா ஆர்எஸ்எஸோட ஸ்டூடெண்ட் விங் மாதிரியா? ஸ்டூடெண்ட் விங். ஓகே. ஸோ பிஜேபி நீங்கள் பிஜேபியில் பெரிய பெரிய டால் லீடர்ஸ் எல்லாமே ஏபிவிபியில் தான் வந்தவங்கள தான் இருப்பாங்க. ஓகே. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே ஏபிவிபியாக தான் இருப்பாங்க. பிஜேபி ஸ்டேட் செக்ரட்டரியாக அவங்களுடைய ரோல் என்ன? பிஜேபி ஸ்டேட் செக்ரட்டரியானா நாங்கள் மாநிலம் முழுசும் ஆக்சுவலாக டிப்பிக்கலாக ஒரு ஸ்டேட் செக்ரட்டரிக்கு என்ன ரோல்னால் அவங்களுக்கு ஒரு சில மாவட்டங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படும் இன்சார்ஜாக. சிலருக்கு வந்து மாவட்டங்கள் கொடுக்கப்படாமல் வேறு சில பணிகள் ஒதுக்கப்படும். அதாவது இந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேட் செக்ரட்டரின்ற டீம் வந்து டோட்டல் பிஜேபியுடைய ஸ்டேட் மிஷினரியை ரன் பண்ணுறதுக்காக இருக்கிற செக்ரட்டரிஸ். அவங்க வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளப்படுவார்கள். பட் நான் வந்து என்றைக்குமே ஒரு போஸ்டிங்காக உணர்ந்தது கிடையாது. நான் ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, இப்போ நாளைக்கு நான் வேறு ஏதாவது போஸ்டிங் வந்தாலும் சரி, எனக்குன்னு நான் உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு சில கடமைகள் இருக்கிறதா நான் உணர்கிறேன். அதை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கேன். எப்பயுமே வந்து கொடுத்த வேலையை விட அதிகமாக செஞ்சு தான் நமக்கு பழக்கம். இது வந்து வேலைன்றது நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அக்சஸ் இருக்குது. நான் அக்சஸ் இல்லாமல் மாநிலம் முழுசும் பயணிக்க முடியாது. இப்போ ஸ்டேட் செக்ரட்டரியாக மாநிலம் முழுசும் நான் பயணிக்க முடியும். எந்த மேடையில் வேணாலும் பேச முடியும், எந்த ஊருக்கு வேணாலும் போக முடியும், எங்கே வேணாலும் காரியகர்த்தர்களை மீட் பண்ண முடியும். அப்போது போஸ்டிங்னால ஒரு லீடர் உருவாகிறது இல்லை. ஒரு லீடர் அவங்க மனசுக்குள்ளே தான் லீடர் உருவாகுறாங்க. போஸ்டிங் அவங்கள முடிவு பண்ணுறதே இல்லை. நீங்கள் அதனால தான் பெரிய பெரிய டால் லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அவங்க பேரும் அவங்களுடைய போஸ்டரும் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். என்னுடைய நோக்கம் அஸ்வத்தாமன் ஸ்டேட் செக்ரட்டரியாகவோ இல்லை ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு பொறுப்பாகவோ அடையாளப்படுத்தக்கூடிய நிலைமையில் இல்லாமல் அஸ்வத்தாமன் என்பதே ஒரு போற்றேவாக ஒரு நினைவாக வரணுன்றது தான். அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். ஓகே. ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்குறேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரோட பெர்ஸ்பெக்டிவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிஜேபியோடைய ஐடியாலஜி என்ன? இப்போ நான் சொன்னேன், நீங்கள் என்னுடைய லைஃப்பை கேட்கும்போது நான் சொன்னேன், அதான் பிஜேபியோடைய ஐடியாலஜி. அதாவது எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ டிஎம்கே என்னென்னா திராவிடம் அப்படின்ற ஒரு சித்தாந்தம். கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் எல்லாருக்கும் இந்தியன் 2 கம்யூனிஸ்ட் இருக்குது. 2 கம்யூனிஸ்ட்டுக்குமே கம்யூனிசம் என்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் வந்து ஃபேபியன் சோஷியலிசம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபேபியன் சோஷியலிசமாக இருக்கட்டும், கம்யூனிசமாக இருக்கட்டும், திராவிடமாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்கேருந்து வந்ததுன்னு பாருங்கள். ஃபாரின். திராவிடம் வந்து கார்டுவலுங்கிறது தான் காயின் பண்ணுறாரு, அங்கேருந்து அந்த ஐடியாலஜி வருது. ஃபேபியன் சோஷியலிசம்ங்கிறது கம்யூனிசத்துலேருந்து வருது. கம்யூனிசம்ங்கிறது ஃபாரின். அது நான் சொல்லி தான் உங்களுக்கு கம்யூனிசம்ன்றது ஃபாரின் ஐடியாலஜின்னு தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்போது இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது. இந்த நாட்டில் தான் முதல்ல அரசுன்னு ஒன்று அமைஞ்சுது. உலகத்தினுடைய மூத்த குடி இந்த மண்ணில் தான் வந்திருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிறோம், கீழடி சொல்கிறோம், இல்லை வந்து சிகை கோட்டரன் வந்து இந்த பிரமிட்டில் போய் நம்மால் கல்வெட்டு எழுதி வச்சுருக்கான்னு சொல்கிறோம். உலகத்தினுடைய முதல் அணை எங்கே இருக்குன்னா தமிழகத்தில் இருக்குது, கல்லணை. அப்போது ஒரு அரசு, அந்த அரசுக்குன்னு ரூல் ஆஃப் லா, இந்த செங்கோலுங்கிறத ரூல் ஆஃப் லாவோடைய டெபிக்ஷன் தான். அருமையாக அதை வந்து செம்மையான முறையில் ஃபைன் டியூன் பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுத்த முதல் தேசம் இந்திய தேசம். இங்கே நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டாக, ஒரு ராஜாவாக, ஒரு அரசாங்கத்தை அமைத்து, நகரங்களை அமைத்து, நகர நாகரீகங்களில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இப்போ நான் சொல்கிற இந்த ஃபேபியன் சோஷியலிசம், கம்யூனிசம், திராவிடம் இதெல்லாம் எந்தெந்த நாட்டில் இருந்து ஆரிஜின் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே நகர நாகரிகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன்லாம் காட்டுவாசியாக சுற்றிட்டு இருந்தான். நான் ராஜாவாக நகர நாகரிகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது காட்டுவாசியாக இருந்த நீ
பின்னால் நீ ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எவால்வ் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து நான் அதை தலையில் சுமக்கணுமான்றது தான் பிஜேபி கேட்குற கேள்வி. அப்போது பிஜேபி அதற்கு சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, நம்முடைய அரசியல் தத்துவம், நம்முடைய நாட்டிற்கென்று இருக்கிற அரசியல் தத்துவம், அதை நம்ம பேசுவோம். அது என்னன்னு பார்ப்போம். இத்தனை வருஷமாக அதை வச்சு தான் நம்ம ஓட்டணும். அதுதான் இந்திய தத்துவம். சுருக்குனிங்கன்னா இந்துத்துவம். ஓகே, இந்தியன் ஐடியாலஜிங்கிறது தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்திய தன்மை எல்லாத்துக்கும் மதச்சாயம் நீங்கள் பூசிடுறீங்க. சாமி கும்பிட்றது அது வந்து மதம்னு சொல்கிறீங்க. சிவன் பெருமாள் இவங்கெல்லாம் கும்பிட்றது மதம் சார், நாம் செக்குலர் சார். ஓகே, நாமெல்லாம் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு. இந்தியாவுடைய முதுகெலும்பே வந்து விவசாயம் தான் காந்தி சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்மாழ்வாரை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மாழ்வார் என்ன சொன்னார்னா, பசுக்களை பாதுகாத்தா தான் விவசாயம் பாதுகாக்கப்படும், விவசாயம் பாதுகாத்தா தான் கல்ச்சுரல் டைவர்சிட்டி பாதுகாக்கப்படும், கல்ச்சுரல் டைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுக்கு தான் பசுவை இந்தியர்கள் பாதுகாத்தாங்க. திருக்குறள் என்ன சொல்கிறது, ஆவிற்கு நீரின்றி இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்ததில்னு சொல்கிறார். பசு பாதுகாப்பு பற்றி, பசுவோடைய பாதுகாப்பதை பற்றி திருவள்ளுவர் பேசுகிறாரு, நம்மாழ்வார் பேசுகிறாரு, நம்முடைய இந்தியன் ப்ராக்டிஸ்லையும் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் மதச்சாயம் பூசி இல்லை இதெல்லாம் வந்து மதம் சம்மந்தப்படுது, நம்ம செக்குலரு, பசுக்கள்லாம் கொள்ளலான்றீங்க. ஆக்சுவலாக இது இந்தியாவுடைய சிவிலைசேஷன் சம்மந்தப்பட்டது. இந்தியாவுடைய சிவிலைசேஷனுக்கு நீங்கள் மதம்னு பேர் வச்சுட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே இருக்கிற சிவிலைசேஷனல் ஆஸ்பெக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சிவிலைசேஷனல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நாங்கள் பேசுகிறோம். இது மதம் இல்லை, இது நாகரிகம். நீங்கள் மதச்சாயம் பூசி நாகரிகத்தினுடைய கூறுகளை அழிக்கிறீங்க. இந்த நாகரிகம் இந்த நாட்டை ஆள்வதற்கென்று ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கிறது. இப்போ எல்லா ஊர்லேயும் ராஜாக்கிட்ட தான் எல்லா பவனும் இருக்குது. நீங்கள் இந்த ஹென்ரி VI படிச்சிருப்பீங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, மக்களுக்கு வந்து உரிமைகளை தூக்கி போடுவார், பிச்சை போடுற மாதிரி போடுவார். அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுடைய கான்செப்டுடைய ஆரிஜின் அப்படின்னு சொல்லிலாம் நாங்கள் சட்டத்தில் படிப்போம். ஆனால் இந்திய தேசத்திற்கு ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது பேசி ஆர்கியூ பண்ணி போராடாமல் இயல்பிலே இருந்துகிட்டு இருந்தது. என்றைக்கு இங்கே பேச்சுரிமை இல்லாமல் இருந்தது? எங்கேயாவது ஏதாவது ஒரு டிஸ்கஷனில், ஏதாவது ஒரு நீங்கள் பண்டைய கால இலக்கியங்களில் பேச்சுரிமை எங்கேயாவது இல்லாமல் இருந்ததுன்னு பாருங்கள். எழுத்துரிமை எங்கே இல்லாமல் இருந்ததா? இல்லை வந்து வாழ்வதற்கான உரிமை, இல்லை நீங்கள் நினைக்கிற ஒரு வழிபாட்டை நீங்கள் பின்பற்றுறதற்கான, இன்றைக்கி இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வெள்ளைக்காரனோ இல்லை வந்து இஸ்லாமிய படையெடுப்புகளோ வருவதற்கு முன்பிலிருந்தே இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். பெண் சுதந்திரம் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள். அப்போது இந்த ரூல் ஆஃப் லா, நான் தான் சொல்லுவேன், ரூல் ஆஃப் லா வந்து ஆரிஜினே இந்தியா தான். ஒரு ராஜா ரூல்டு பை லா, நாட் பை கிங்டம் இஸ் நாட் ரூல்டு பை கிங். இது எங்கே இருந்துச்சு உலகத்தில்? வேறு எங்கேயாவது? அதாவது இப்போ நீங்கள் ஒரு கலெக்டர் இருக்கார், ஒரு ஷெனோ இருக்காங்க, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, என்ன வேணால் ஆர்டர் போட்டுற முடியுமா? ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. கலெக்டரோட ஆட்சி கிடையாது, சிஎம்மோட ஆட்சி கிடையாது, பிஎம்மோட ஆட்சி கிடையாது. சட்டம் அந்த டேபிளுக்கு, அந்த அதிகாரிக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்குதோ, எப்படி செய்யணும்னு சொல்லுதோ அப்படி தான் நீங்கள் செய்ய முடியும். இந்த கான்செப்ட் அப்பயே இருந்திருக்கு. அது என்ன ரூலு, அந்த ரூலு வந்து இப்போ இருக்கா இல்லையா அதெல்லாம் இல்லை, இப்போ கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஆனால் கான்செப்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லா அப்போல இருந்துகிட்டு தானே இருக்குது. இதுதான் இந்தியன் ஐடியாலஜி. ஓகே, நோ ஒன் இஸ் அபவுட் டு லா. இது இந்தியன் ஐடியாலஜி. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஃபாரின்லேருந்து எடுத்துகிட்டு வர டேக் எல்லாத்தையும் இங்கே போடாதீங்க. இந்தியாவுடைய தர்மம், இந்தியாவுடைய அறம், இதுதான் இந்த நாட்டினுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்னு சொல்கிறோம். இதுதான் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா, பிஜேபியுடைய ஆரம்ப கட்ட தலைவர், அவர் இன்டெகிரல் ஹியூமனிசம்னு காயின் பண்ணி ஒரு ஐடியாலஜியாக கொடுக்குறாரு. சார் இது நம்ம ஐடியாலஜி சார், ஃபாரின் ஐடியாலஜியை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம். அவர் இது வந்து பிஜேபிக்கான ஐடியாலஜியாக சொல்லலை. எல்லா பார்ட்டியுமே இந்த ஐடியாலஜிக்குள்ளே வாங்க, இந்தியன் பார்ட்டிஸ் எல்லாமே இதில் வாங்க. நம்ம ஏன் ஃபாரின் டிபெண்டன்ஸாக இருக்கணும்? இதுதான் பிஜேபி பேசுகிற தத்துவம். இப்போ பிஜேபியோட ஐடியாலஜின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ அதுக்குன்னு சில கோல்ஸ் இருக்கும் இல்லையா? கேன் யூ நேம் அ ஃபியூ கோல்ஸ்? செல்ஃப் ரிலையன்ட். எங்கே சுற்றுனீங்கனாலும் இது கடைசியில் வந்து நீங்கள் பிஜேபி வந்து நீங்கள் கீனாக வாட்ச் பண்ணிங்கன்னா எங்கே சுற்றினாலும் இந்த செல்ஃப் ரிலையண்ட்டில் தான் இருப்போம். சார் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஏர் இந்தியா விற்றுட்டாங்க. ஏர் இந்தியாவை ஆக்சுவலாக நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து பிடுனோம், திருப்பி அந்த கம்பெனியே காசு கொடுத்து வாங்கிடுச்சு. இதுதான் வரலாறு.
அது வந்து கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கம்பெனி கிடையாது. ஆனால் பிஎஸ்என்எல்ல விற்கலை. ஏன்? பிஎஸ்என்எல் ரொம்ப லாஸ்ட்டில் போச்சு. பிஎஸ்என்எல் விற்றணும்னு சொல்லி பிஜேபி கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணாங்க. ஆனால் பிஎஸ்என்எல்ல கடைசி வரைக்கும் விற்கவே இல்லை. விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டே இருக்கும். செல்ஃப் ரிலையன்ட். ஏன்னா நீங்கள் நெட்வொர்க்கில் இண்டிஜினியஸாக வேணும், கண்ட்ரி ஓன்டாக வேணும், அதுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் மாறிடலாம். ஒரு நெட்வொர்க்கு கிராமத்தோடைய கடைசி கட்டம் வரைக்கும் இருக்கணும். ரேடியோவை வி ஆர் கீப்பிங். ஏன்? ரேடியோ நெட்வொர்க் நமக்கு வேணும். இதுதான் பிஜேபி வந்து எங்கே ப்ரைவேட் செக்டார் அலோவ் பண்ணணும், எங்கே பண்ணக்கூடாது, எங்கே செல்ஃப் ரிலையன்ட் வேணும், எங்கே இருக்கக்கூடாது, எங்கே இருக்கக்கூடாது இல்லை, எல்லா இடத்துலையும் செல்ஃப் ரிலையன்ட் இருக்கணும். எங்கெங்கெல்லாம் நம்ம சம் எக்ஸ்டென்ட் ப்ரைவேட் பிளேயர்ஸையோ இல்லை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையோ அனுமதிக்கலாம். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நோக்கிட்டு இருக்கோன்னா சுயசார்பு பாரதம்ன்றது தான் நோக்கி போயிட்டே இருப்போம். ஓகே, அதுதான் கோரா? அதுதான் கோர். நீங்கள் வந்து எல்லாமே இப்போ மகாகவி பாரதியார் ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். தமிழ் பெண்களை தவிர எந்த பொண்ணு அழகாக இருந்தால் கூட என்னுடைய மனசு ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இருக்கிற எல்லாமே இந்தியாவை தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்லேருந்து எல்லாமே இந்தியா தான் இருக்கணுங்கிற எண்ணம் இந்தியர்களுக்கு இருக்கணும். இந்த சுதேசிங்கிற தத்துவத்தை அது ஒரு லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைலில் தான் பிஜேபி வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிது. மக்கள் அதை தான் பின்பற்றணும்னு நினைக்கிது. அதை நோக்கி தான் பிஜேபியோட பயணங்கள் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இன்றைக்கி ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பெருசாக இருக்குது. உலக அளவில் நம்ம வந்து 3வது பொருளாதார தேசமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கோம். இந்த செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ஃபோனு, இந்த மைக்கு, எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ப்ளூ கலரில் ஒரு போர்டு இருக்கும். தட் இஸ் கால் செமிகண்டக்டர். கண்டக்டர்னால் கொடுக்குற கரண்ட்டை அப்படியே பாஸ் பண்ணுறது கண்டக்டரு. அதை ஒரு ரிதமாக பாஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் செமிகண்டக்டர். ஏற்றி இறக்கி தேவைப்படுற அளவில் அவுட்புட் கொடுத்துச்சுன்னா செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டரை நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ரேடியோ உடச்சிங்கனாலும் செமிகண்டக்டர் இருக்கும், ஃபோனை உடச்சிங்கனாலும் செமிகண்டக்டர் இருக்கும். ஆனால் அது செமிகண்டக்டர் நம்ம தயாரிக்கவே இல்லை. 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இண்டஸ்ட்ரி பூம் ஆகும்போது இட் வாஸ் அ பாலிசி டெசிஷன். நம்ம செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு அப்போ இருந்த ரூலர்ஸ் எடுத்து. இப்போது இதுக்கு மேலே இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பூந்து இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிராப் பண்ணி அது மூலமாக ஒரு ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும்னா ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் தான் சொல்லுவாங்க எல்லோரும். இப்போ நீ 40 வருஷமாக ஒரு ஃபீல்டை விட்டுவிட்டேன். இப்போ உனக்கு ஜிடிபி கான்ட்ரிபியூஷனுக்கு நிறைய இண்டஸ்ட்ரி உங்கள் கண்ட்ரியில் இருக்குது. ஆட்டோமொபைல் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, டெக்ஸ்டைல் இருக்குது. நீ ஏன் போயிட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தவற விட்ட ஒரு இண்டஸ்ட்ரியை பின்னாடி துரத்தி பிடிச்சி நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வேணாம் தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 2 வருஷத்தில், எக்ஸாக்டாக சொன்னால் 2.25 வருஷத்தில் இன்றைக்கி அந்த மிஷனை ஸ்டார்ட் பண்ணி போர்டு க்ரியேட் பண்ணி இன்றைக்கி சிப் லெவலுக்கு இந்தியா வந்துருச்சு. என்னென்னா இந்த செல்ஃப் ரிலையண்ட்டில் இருக்கிற அடமெண்ட்டு தான் இது காரணம். ஓகே சார், எங்கள் ஊரில் கிடைக்கிற எல்லாமே, நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே நாங்கள் தயாரித்தா தான் இருக்கணும். இப்போது இந்த குழந்தைங்கள்லாம் பைக் ஓட்டுவாங்க பார்த்துறீங்களா, அது சைனாவை தவிர வேறு நாட்டில் நீங்கள் வாங்க முடியும். இந்தியாவில் நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைட் பிளாஸ்டிக்கில் இருக்கிற எந்த பொம்மையாக இருந்தாலும் அது வந்து சைனா தான். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பாருங்கள், குழந்தைங்க ஓட்டுற பைக்கு, சின்ன சின்ன டைட் பிளாஸ்டிக், அந்த மினியேச்சர் கார்ஸு எல்லாம் மேட் இன் இந்தியா. அடமெண்ட். ஓகே, இப்போது செல்ஃப் ரிலையண்ட் அப்படிங்கிற அந்த கோர் ஐடியாலஜியை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ப்ராப்ளி இந்த ஃப்யூச்சர் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி வந்ததுன்னா இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க? நீங்கள் பிஜேபி ஆட்சி வந்ததுன்னாலாம் இல்லை, இப்போயே தமிழ்நாட்டில் செயல்படுத்திட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க, ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் நாங்கள் வந்து 3rd ஸ்டேட் 4th ஸ்டேட் அப்படின்னு சொல்லி. நீங்கள் கரெக்டாக டீகோட் பண்ணி பாருங்கள். இப்போ தமிழ்நாடுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன், தமிழ்நாடுடைய லீடிங் டிபார்ட்மெண்ட்லாம் என்னென்னு பாருங்கள். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் டெவலப்மெண்ட்டு, இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டால் பூமாச்சா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு ஏதாவது பண்ணிச்சா? நீங்கள் ஓப்பன் மைண்டடாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள்.
இதுதான் தமிழ்நாடு ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட் தான் மேஜர் கான்ட்ரிபியூஷன். இந்த 5-6 டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்கள தளர விடாமல், இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு யூஎஸ் வந்து டேரிஃப் போட்டான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு குறைஞ்சிரும். நீங்கள் இப்போ ஒரு ராம்ராஜ் மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி உங்கள் ஷேரே என்ன ஆகும், கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறங்குச்சானேன்னு எனக்கு தெரியல, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 18% வந்து எக்ஸ்போர்ட்டில் ஒரு 18% நீங்கள் யூஎஸ்க்கு அனுப்பிட்டுருக்கீங்க. அதில் கன்சிடரபிள் பர்சன்டேஜ் டெக்ஸ்டைலு. அப்போ அவன் வந்து இவ்வளோ டாரிஃப் போட்டானா என்ன ஆகும்? இதெல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்த்து மோடி என்ன பண்ணார்? ஸ்மார்ட் மூவ் சார். யூஎஸ் வந்து நான் 50% டேரிஃபு 100% டேரிஃப்னு அவன் போக்காட்டிகிட்ருக்கான். கொஞ்சம் கூட கவலைப்படலை, அவங்ககிட்ட போய் இறங்கி பேசலை. 3 தடவை அவன் ஃபோனை எடுக்காமல் சிம்பிளாக போயிட்டு யூரோப்பியன் யூனியனோட வந்து ஒரு டீல் போடுறாங்க. இட் ஹாஸ் பீன் கால்ட் அஸ் அ மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ். ஒரு டீலை யூரோப்பியன் யூனியனோட தலைவர் இதுதான் உலகத்தில் போடப்பட்டிருந்த டீல்லையே தலையாய டீல், நம்பர் 1 டீல்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது இந்தியன் மினிஸ்டர்ஸ் கிடையாது, இந்தியன் மீடியாவோ இந்தியன் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன்ஸோ கிடையாது. சொன்னது யார்? யூரோப்பியன் யூனியனோட தலைவர் சொல்கிறாரு இது தாங்க உலகத்தில் போட்டிருக்கிற எல்லா டீலுக்கும் மதர். அவ்வளோ பெரிய டீலை போடுறார். அப்போ என்னென்னா யூஎஸோட இருந்த அந்த யூஎஸால் நீங்கள் ஒரு 10 ரூபாய் இழந்தீங்கன்னு வைங்களேன், இதில் நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. இந்த டீல் முடிஞ்சு இந்த டீல் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன், டேரிஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு இந்த டீலை கொண்டு வர்றார். இப்போ அமெரிக்கா வேறு வழியில் அவன் இறங்கி வரான். இப்படி நான் சொல்கிற இந்த மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே வந்த தடங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி, இப்போ நூலில் பிரச்சனையா உடனே இம்போர்ட்டை தடை பண்ணணுமா, உடனே பண்ணுறது. இல்லை இந்தந்த இடத்துல டேக்ஸ் குறைக்கணுமா, அட்ஜஸ்ட் பண்ணணுமா, அதை பண்ணுறது. இதில் உங்களுக்கு ஸ்டேட்டுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கும் செல்ஃப் ரிலையண்ட்டு இப்போ தமிழ்நாடுடைய ஜிடிபி இந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது சஸ்டைனபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இங்கே இருக்கிற நிர்வாக குறைபாடுகளையும் தாண்டி அது வந்து நிலைத்த தன்மையோடு இருக்கிறதுனா அது காரணம் மத்திய அரசு எடுக்கிற நுணுக்கமான அந்த முடிவுகள் தான் காரணம். அப்போது நாங்கள் ஆல்ரெடி தமிழ்நாட்டையும் ஆண்டு கொண்டு தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் சுதேசி தத்துவம் செல்ஃப் ரிலையண்ட் செயல்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. தனியாக பிஜேபியை நாங்கள் வந்து தமிழ்நாடு ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் தான் செயல்படுத்தணும்னு இல்லை, ஆல்ரெடி வேணும். இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கிராஸ் ரூட்டில் போய் ரீச் ஆகலைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதுக்கான காரணங்கள் வந்து மீடியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன் சைடாக போயிட்டாங்க. நான் இந்த உதாரணத்தை சொன்னேன், அதுக்கப்புறம் இந்த உதாரணத்தை பலரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். மத்திய அரசு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் எல்லா ஊடகங்களாலையும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஒன் ஃபைன் மார்னிங் ரூலிங் பார்ட்டி வந்து சொல்லுது, மத்திய அரசுன்னு இனிமேல் சொல்லக்கூடாது, ஒன்றிய அரசுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தை சரியா தப்பா, மத்திய அரசுங்கிற வார்த்தையா, இதெல்லாம்குள்ளெல்லாம் நான் போகல, இது அப்படியே இருக்கட்டும். ரூலிங் பார்ட்டி சொன்ன உடனே கிளிப்புள்ள மாதிரி 80% ஆஃப் மீடியா, அந்த மீடியாவில் இருக்கிற மீடியா பர்சன்ஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் டெஃபோடெக்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், யூனிஃபார்ம்லாம் கிடையாது, கேஷுவலாக இதில் வேணால் வரலாம். திடீர்னு நான் என்ன சொல்கிறேன், எப்பா எல்லாருக்கும் யூனிஃபார்ம்ப்பா, எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வரணும், ப்ளூ கலரில் ஒரு கோட்டு மாட்டு வரணும்னு சொன்னேன்னு வைங்க, அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, நான் சொன்ன யூனிஃபார்மில் எல்லாம் வருவாங்க. ஏன்னா என்னுடைய கம்பெனியில் இருக்க 63 பேர் என்னுடைய எம்ப்ளாயீஸ், தப்பு இல்லை. ஆனால் ரூலிங் பார்ட்டி சொன்ன ஒன்று அந்த வார்த்தையை தான் நீ பயன்படுத்தணும். தவறையும் யாரும் மத்திய அரசுன்னு சொல்லலை, வாய் தவறே அது வரும் இல்லை சார், நீங்கள் இத்தனை வருஷமாக மத்திய அரசுன்னு பயன்படுத்தினீங்க, தவறையும் மத்திய அரசுன்னு வரல, நீங்கள் ஒன்றிய அரசு அப்படி தான் சொல்கிறீங்க. இல்லை ஒரு மீடியா நடுவண் அரசுன்னு சொல்லுவாங்க, அவங்க அப்படி நடுவண் அரசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடுவண் அரசுன்னு சொல்லலாம், இல்லை மத்திய அரசுன்னு சொல்லலாம், இதுதான் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. திடீர்னு நீங்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் ரூலிங் பார்ட்டியோட எம்ப்ளாயியான ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு பயாஸ்டாக பண்ணும்பொழுது, ஏன்னா நம்ம 4th பில்லர்னு சொல்கிறோம், அப்போ மக்கள்கிட்ட போய் யார் சேர்ப்பா? இப்போ நீங்கள் நியூட்ரலாக இருந்தால் நாங்கள் இவ்வளோ போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நியூட்ரலாக இல்லாதனால நாங்கள் களத்தில் ரொம்ப போராட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இங்கே அப்போலிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணப்படவே இல்லை. பர்டிகுலராக நீங்கள் லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா
அரசியல் தாண்டி இந்த போதைப்பொருள் பரவலாக இருக்கட்டும், போதைப்பொருள் பரவல்னால இளைஞர்களுக்கு ஏற்படுற பிரச்சனை, இளைஞர்களை எப்படி அதிலேருந்து மீட்டு கொண்டு வரலாம், ஸ்கூல் லெவலில் போதைப்பொருள் பரவல், அண்டர் 18 போதைப்பொருள் பரவல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் புதுசாக இதை எதிர்கொள்ளும் பொழுது, ஒரு மாநிலம் புதிதாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ளும் பொழுது அரசியல் தாண்டி கல்வியாளர்களையோ இல்லை ஊடகவியலாளர்களோ இவங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி டிஸ்கஷன் கூட நடக்கலை. இப்போ உங்களோட கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே விஷயந்தான் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களையும் நடக்குது, அங்கே வந்து பிஜேபியோட கண்ட்ரோலில் தான் மீடியா இருக்குங்கிற ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. அதாவதுங்க, நான் சொல்கிறது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரை பற்றி தொடர்ந்து திட்ட முடியல அப்படின்றத பற்றி நான் பேசலை. நீங்கள் இங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனையே உங்களால் பேச முடியல. நீங்கள் எந்த ஸ்டேட்டில், பிஜேபி ஸ்டேட்டில் அப்படி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லுங்கள். இப்போது ட்ரக் கல்ச்சர் புதுசாக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே 5 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் பரவிடுச்சு. இந்த ரேமிஃபிகேஷன் வந்து ரொம்ப பெரிய விஷயம், அன்பிரசிடென்டட். எங்கேயுமே இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் ஒரு மாநிலத்துக்குள்ளே இவ்வளவு போதைப்பொருள் பரவல் இருந்தது கிடையாது. இதை வந்து திமுகவை குற்றஞ்சாட்டி நீங்கள் பேச வேணாம், இதை பற்றியே பேச மாட்டேன்னா எப்படி சார் நியாயம் அது? இப்போ ஒரு இடத்துல மலையை குடையிறாங்க, இல்லை நீங்கள் பாருங்கள் தமிழ்நாடு முழுசும் நீர்நிலைகளில் குப்பை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம் தானே சார். இதுக்கு எங்கே சார் பாலிடிக்ஸ் வந்துச்சு? சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சார் இந்த ஏரியில் குப்பை கொட்டி இந்த ஏரியை காலி பண்ணிட்டாங்க, இந்த குளத்தை குப்பை கொட்டி இந்த குளத்தில் காலி பண்ணிட்டாங்க. இப்போ நான் பண்ருட்டியில் கெடிலம் காப்போம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அது வெற்றி அடைஞ்சது. பண்ருட்டி முனிசிபாலிட்டியுடைய குப்பைகள் 4.5 ஆண்டுகளாக கெடிலம் ஆற்றில் கொட்டப்படுகிறது. கெடிலம் ஆறு அப்படிங்கிறது வெறும் ஆறு கிடையாது. கெடிலம் ஆற்றங்கரையில் ஒரு மிகப்பெரிய நாகரிகம் இருந்தது. நீங்கள் வந்து காடவ மன்னர்கள் வந்து சேந்தமங்கலத்தை தலைநகரமாக கொண்டு ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சகல புவன சக்கரவர்த்தின்னு பட்ட பேர் இருக்குது. சேந்தமங்கலத்தை சுற்றி பார்த்தா கடலே இல்லை. கடல் தாண்டி போய் நீங்கள் எங்கேயாவது ஒரு கண்டத்தை பிடிச்சிங்கன்னா தான் சகல புவன சக்கரவர்த்தின்ற பட்டம் தமிழ்நாட்டில் கிடைக்கும். பக்கத்தில் வந்து கடலே இல்லை, எங்கடா போய் பிடிச்சான்னா கெடிலம் ஆற்றுல தான் கப்பற்படையே நின்று இருக்குது. கெடிலம் ஆற்றுலேருந்து நேராக கடலூர் வழியாக போயிட்டு அந்த இடத்துல தான். இது வந்து வெறும் நதி மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய பேரரசனுடைய கப்பற்படை இருந்த ஒரு பகுதி. பண்டமாற்று முறை, நீங்கள் பண்ருட்டினா பண்டூர்னா பழமையான ஊர், பண்டமாற்று முறை நடந்த ஊர். எப்படி பண்ருட்டியில் பண்டமாற்று முறை நடந்தால் இந்த போட்டில் வியாபாரிகள் போயிட்டு வந்திருக்காங்க இந்த கெடிலம் ஆற்றுல. இது வந்து வியாபாரத்துக்கு இந்த கெடிலம் ஆறு தான் வந்து பெரிய தூணாக இருந்திருக்கு. வரலாற்றுக்கு, ஒரு மன்னனுடைய அரசுக்கு அவன் வந்து இதை வச்சு ஒரு கப்பற்படை நிறுவியிருக்கான். இவ்வளோ பெரிய வரலாற்று பெருமை இருக்குது. தொல்லியல் எச்சங்கள் இந்த கெடிலம் ஆற்றங்கரையில் இருக்குது. வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு சிறிய நதி, ஒரு 110 கிலோமீட்டர் பாயிற ஒரு நதி இவ்வளவு பெரிய வரலாற்று எச்சங்களை ஏற்படுத்தியிருக்கிறதுன்னு சொன்னால் உலகத்திலே கெடிலம் நதி தான். இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க சிறப்பம்சங்கள் இருக்கிற ஒரு நதியை நீங்கள் குப்பை கூடனா பயன்படுத்துகிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, நீங்கள் ஆற்றுல கொட்டுற குப்பையெல்லாம் அள்ளி நான் பண்ருட்டி முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் கொட்டுவேன்னு சொல்லி கெடிலம் காப்போம்னு ஒரு போராட்டம் அறிவித்தேன். சமாதான பேச்சுவார்த்தை வந்தாங்க. மறுபடியும் நம்ம தொடர் போராட்டங்கள் மூலமாக இன்றைக்கு அந்த கெடிலம் நதி சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பையும் நீங்கள் கார்க் பால் கிரிக்கெட் உள்ள விளையாடுறோம், உங்களுக்கு புரியுதா? மணல் இருந்தால் பால் பிச்சாவை, நதியில் போய் எப்படி பிரதர் நீங்கள் கிரிக்கெட் விளையாடுவீங்க? ஆற்றுல. இப்போ திருப்ப அந்த மணலை வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணணும். இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, சார் இந்த கெடிலம் நதியில் திமுக குப்பை கொடிச்சு நீங்கள் சொல்ல வேணாம், கெடிலம் நதியில் குப்பை இருக்குன்னு கூட சொல்கிறல, என்னங்க பிரச்சனை? அந்த இஷ்யூவே பேசாமல் இருந்தால் கெடிலம் நதியில் குப்பை இருக்குது, இதை வந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒரு ஆர்டிக்கல் போடுங்க, ஒரு டிவியில் யாராவது ஒருத்தர் பேசுங்க. அது கூட இல்லை, மக்கள் பிரச்சனைகளை இங்கே யாரும் பேசுவது இல்லை. மலைகள் குடையப்படுகிறது, கல்குவாரிகள் பிரச்சனை இருக்குது. ஒரு நாளைக்கு கர்நாடகாவுக்கு, கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு எத்தனை லாரி போகுது? கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இந்தந்த டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி, இங்கே வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லாரி போகுது? இதை பேசுறதுல என்ன பிரச்சனை? இதில் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடஸ் ஆப்பரண்டி இருக்குல்ல, இதை வந்து ஒரு ஆட்சியாளர்கள் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னோம். சார் இருக்கிற மீடியா எல்லாத்தையும் நாங்கள் வந்து வாய மூட வச்சுட்டோம் சார், நாங்கள் என்ன கொடுமை நடந்தாலும் வெளில அவங்க பேச மாட்டாங்க, இந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் எவ்வளோ கொடுங்கோல், எவ்வளோ ஜங்கல் ராஜ் வேணால் நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஆட்சியாளர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படி 4th பில்லர்னு கிளைம் பண்ணிப்பீங்க?
சார் வெள்ளைக்காரனுக்கு எதிராக பேசினவங்க சார் தமிழ் மீடியா. மகாகவி பாரதி யார் சார்? அவர் கவிஞர் சார், தமிழ் முதல்ல ஒரு பத்திரிக்கையாளர். மறுப்பீங்களா நீங்கள்? இந்திய தேசத்தினுடைய முதல் கார்ட்டூனிஸ்ட் யார்? மகாகவி பாரதி. மனுஷன் பாண்டிச்சேரி போனார், அங்கே போனார், இங்கே ஓடினார், எல்லாம் பண்ணார். எழுதுறதை நிறுத்தவே இல்லையே கடைசி வரைக்கும். அரெஸ்ட்டுக்கு பயப்பில்லை, வெள்ளைக்காரனுக்கு பயப்பில்லை. அர்த்தநாரி சவர்மா இந்தியா முழுசும் ப்ரெஸ் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வந்து 2 பத்திரிக்கை தடை செய்யப்படுது. ஒன்று பஞ்சாபில் ஒரு பத்திரிக்கை, இன்னொன்று தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிக்கை. எதுக்கு? பகத்சிங்குடைய பெருமைகளை தொடர்ந்து பேசி பகத்சிங் ஃபாலோ பண்ணி நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வெள்ளைக்காரெல்லாம் சுட்டு கொள்கிறாங்க. அதெல்லாம் க்ளோரிஃபை பண்ணி எழுதுகிற பத்திரிகைகளை ப்ரெஸ் எமர்ஜென்சி வச்சு தடை பண்ணுறான். பஞ்சாப் பத்திரிக்கை தடை செய்யப்பட்டதுன்னா நேச்சுரல். ஏன்னா பகத்சிங் பஞ்சாப் அவருடைய ஸ்டேட்டு, அங்கே நடக்கிற கொலைகள். அதை தாண்டி பஞ்சாப் தாண்டி இன்னொரு ஸ்டேட்டில் ஒரு பத்திரிக்கை தடை செய்யப்படுதுன்னா தமிழ்நாட்டில் அர்த்தநாரி சவர்மா ஐயா நடத்துகிற பத்திரிக்கை. அவ்வளோ பெரிய ஒரு வரலாறு கொண்ட ஒரு பத்திரிகை துறை இன்றைக்கி வந்து எந்த விதமான மக்கள் பிரச்சனையும் நாங்கள் பேச மாட்டோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தமே ஒழிய, நீங்கள் பிஜேபிக்கு சார்பாக பேசணும்னு நான் எந்த மீடியாவும் நான் கேட்டதும் இல்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. கிரிட்டிசைஸ் இருக்கணுன்ற ஆள் நான். ஈவன் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது பத்திரிகைகளை தொடர்ந்து விமர்சனம் செய்வதற்கு தொடர்ந்து அனுமதித்தார். அதை ரசிப்பார், அந்த விமர்சனங்களை அக்னாலேஜ் பண்ணுவார். இந்த மீடியா என்னை பற்றி இப்படி எழுதியிருக்கு, இந்த பத்திரிகையில் என்னை பற்றி இப்படி எழுதியிருக்காருன்னு சொல்லுவார். அதை ரசிப்பார். அதுதான் மக்களாட்சிக்கு அழகு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கிராஸ் ரூட்டில் போய் சேராததுக்கு முக்கியமான காரணம் மீடியா அப்படின்னு சொல்கிறீங்க. மீடியா பர்செப்ஷன், எஸ். ஓகே, தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்குன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ்லாம் இல்லவே இல்லை பிரதர். நீங்கள் தமிழ்நாட்டில் யாரை வேணால் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுடைய 70 ஆண்டு கால அரசியல் திராவிட அரசியல். திராவிடன்ற ஒரு தத்துவம் அரசியலுக்கு வந்து 70 ஆண்டுகள் ஆகுது. தமிழ்நாட்டில் பேச தொடங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா 90 வருஷம். மொத்தமாக அந்த என்டையர் ஏராவும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. திராவிடம் என்கிற அரசியல் தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படின்றதுக்காக தமிழ் தேசிய அரசியல் இங்கே பேசப்பட்டுச்சு. நாம் தமிழர், நான் சொல்கிறது ஒரிஜினல் நாம் தமிழர் அப்போ ஆரம்பிச்சது. அப்போ நாம் தமிழர்னு ஏன் பேர் வச்சாங்க? ஆதித்தனார் ஏன் வைக்கிறாருன்னா, நாங்களாம் தமிழர்கள், நாங்களாம் திராவிடர்கள் இல்லை. அப்போது திராவிடம் என்கிற ஒரு அரசியலுக்கு எதிராகத்தான் தமிழ் தேசிய அரசியல் இங்கே உருவானதை ஒழிய அதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் அரசியலாக இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த 90 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் அரசியல், இதை தாண்டி தமிழனுடைய ஐடியாலஜி என்ன சார்? தமிழனுடைய ஆர்கானிக்கான அரசியல் என்பதே தேசியம் தானே சார். இது எதுக்கு புதுசாக பிஜேபி ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா? தேசியம் தானே தமிழர்களுடைய அடையாளம். இப்போது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நம்ம பேசணும். சுதேசிங்கிற தத்துவத்தை காங்கிரஸ் மாநாடு போட்டு, நான் சொல்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் இல்லை, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு போட்டு சுதேசின்னு ஒரு தத்துவத்தை நம்மலாம் பேசணும். இந்திய பொருட்களெல்லாம் நம்ம பயன்படுத்தணும், ஃபாரின்காரன் வியாபாரம் பண்ணி தான் உள்ளே வந்துட்டான், வியாபாரத்தை நம்ம கையில் எடுக்கணும் இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க வெறும் வாயில். அப்போ நம்மால் என்ன பண்ணுறாருன்னா, சுதேசிங்கிற தத்துவத்தில் எது எக்ஸ்ட்ரீமாக இருக்க முடியும்? கற்பனைக்கு எட்டாத ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன? வெள்ளைக்காரன் கப்பல் தான் அவன்கிட்ட எடுத்து போயிடுச்சு, அந்த கப்பலை நான் வாங்கி விட்றேன்னு ஒருத்தர் யோசிக்கிறார் அப்படின்னா அதுதானே தமிழனுடைய ஐடியாலஜி. நீங்கள் இன்னொரு விஷயம், ஜம்புத்தீவு பிரகடனம் மருது சகோதரர்கள் மலைக்கோட்டையில் எழுதி வச்சது, அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா 1801 நீங்கள் சிப்பாய் கழகம் வந்து முதல் இந்திய விடுதலை போர்னு சொல்லி வர்ணிப்பாங்க, அதுவே 1857 தான். ஆனால் நம்மால் என்ன பண்ணியிருக்காருன்னா 1801 ஜம்புத்தீவு பிரகடனம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. மருது சகோதரர்கள் ஒரு பாளையத்தினுடைய அரசர்கள், அந்த பாளையத்தினுடைய சுதந்திரம் என்று அறிவித்திருக்கலாம். இல்லை தமிழ்நாடு முழுசும் தமிழ் பேசுகிற தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு நாங்கள் ஒரு சுதந்திர பிரகடனத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கலாம். ஜம்புத்தீவுனா இன்றைக்கி இருக்கிற இந்தியா முழுசுக்கும் ஒரு சுதந்திர பிரகடனத்தை தமிழன் 1801 அறிவிக்கிறான். அப்போ எது தமிழர்களுடைய ஐடியாலஜி? தமிழர்களுக்கு தேசிய உணர்வு இருக்குங்கிற பாயிண்ட்டு ஓகே, தமிழர்கள்னாலே தேசியம்தான்ற இந்த 70 வருஷமாக தான் இந்த விளையாட்டெல்லாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே தேசியவாதிகள் தானே. இப்போ அது தேசிய உணர்வு இருந்தும் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்குறேன். அதுக்காகவே வேணாங்க, முதல்ல உணர்வு வரட்டும். நாங்கள் வந்து ஓட்டுக்காகவோ சீட்டுக்காகவோ மட்டும் அரசியல் கட்சி நடத்துபவர்கள் கிடையாது.
அப்படி நடத்தியிருந்தால் 2 எம்பியில் ஆரம்பித்து இன்றைக்கி உலகத்தினுடைய பெரிய கட்சியாக வந்திருக்க முடியாது. இன்றைக்குமே ஐடியாலஜிக்கலாக எங்கள் ஐடியாலஜி மேலே நீங்கள் 1000 விமர்சனம் வைப்பீங்க. இது மதவாதம்னுவீங்க, இது மதமே இல்லை, அப்புறம் எப்படி இது மதவாதமாக இருக்க முடியும்னு நாங்கள் கேட்போம். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பீங்க, இல்லை சார் இது இப்படி சார் அப்படி சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஆனால் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆனால் நீங்கள் சொல்ல முடியுமா? என்னைக்காது இல்லை சார் இந்த இடத்துல இப்படி பேசினா 10 எம்பி சேர்ந்து கிடைக்கும். இப்போ காங்கிரஸ் பேசுகிறாங்கல்ல, பார்டர் ஸ்டேட்லாம் போயிட்டு பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக பேசினா ஒரு 10 ஓட்டு சேர்ந்து வேணால் பேசிடுவாங்க. எங்கே வேணால் என்ன வேணால் பேசிடுவாங்க. இந்த பக்கம் வந்து ஒன்று பேசுவாங்க, அந்த பக்கம் ஒன்று போய் பேசுவாங்க. என்றைக்காவது பிஜேபி அந்த மாதிரி இல்லை சார் 10 ஓட்டு சேர்ந்து விழும், அதனால் நாங்கள் வந்து ஐடியாலஜியை கொஞ்சம் ஸ்லைட்டாக நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், கிடையாது. எங்களுக்கு எங்கள் ஐடியாலஜி தான் முக்கியம். இந்த ஐடியாலஜியை நோக்கி மக்கள் வரணும், நாடு மாறணும், அப்புறம் அது ஓட்டாக மாறட்டும். முதல்ல மனநிலை. இப்போது சார் பிஜேபி வந்து சுதேசி தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு எல்லாரும் மறுபடி பழையது மாதிரி வஉசியை பின்பற்றி மகாகவி பாரதியை பின்பற்றி சிறந்த தேசியவாதிகளாக, சிறந்த இயற்கையை நேசிக்கிறவங்களாக, ஆத்ம நிர்பர் பாரத்துக்கு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற ஒரு மனநிலை தமிழகத்தில் இருக்கிற ஒரு பெருவாரியான மக்களுக்கு வரணுமா, அல்லது பிஜேபி ஆட்சிக்கு வரணுமான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு தான் சொல்லுவோம் பிஜேபி ஆட்சிக்கு வர்றது 2வது விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு தானே. ஓகே, இந்த ஸ்வதேசி தத்துவங்கிறது அவங்களோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. அவ்வளோதான். நீங்கள் ஆட்சிக்கு வரணும், பவர் வரணுங்கிறது உங்களுடைய. நீங்கள் மகாகவி பாரதியும் வஉசியும் இருந்த காலத்தில் அந்த மாதிரியான உணர்வில் எல்லாருமே இருந்துட்டா பிஜேபிங்கிற ஒரு கட்சி உருவாக வேண்டிய அவசியமே இல்லையே. இது யாரும் உணரலன்றதால நாங்கள் கட்சி ஆரம்பித்து உணர்த்திட்டு இருக்கோம். இப்போ ஆர்எஸ்எஸில் மெம்பர்ஷிப் இல்லை. ஏன் மெம்பர்ஷிப் இல்லை? அதுக்கு 6 ஆளுக்கு அவர் ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏன் மெம்பர்ஷிப் இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதுன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே தன்னுடைய மெம்பர்னு நினைக்குது. ஓகே, கம்மிங் டு ஆர்எஸ்எஸ்ஸை பற்றின இப்போது தமிழ்நாட்டில் ஒரு பெர்செப்ஷன் இருக்குது, லைக் ஹெட்லைன் பெர்செப்ஷன். எனக்கு அதை தாண்டி கிரவுண்ட் லெவலில் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஆர்எஸ்எஸோட கிரவுண்ட் லெவல் ஒர்க் என்ன, ஆர்எஸ்எஸோட கோல்ஸ் என்ன? ஆர்எஸ்எஸ் வந்து சிம்பிள் சார், ரொம்ப சிம்பிள். ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஒரு சிம்பிள் ப்ராசஸில் உலகத்தினுடைய எஃபெக்டிவ் மெக்கானிசம் தான் ஆர்எஸ்எஸ். ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ப்ராசஸ் வந்து சிம்பிளி மேன் மேக்கிங். நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆர்எஸ்எஸ் உடைய பயிற்சி முகாம்லையோ இல்லை ஆர்எஸ்எஸ் சாகாவிலையோ நீங்கள் போனீங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் ஒன்றா கூடுறாங்க. கூடி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, சின்ன சின்ன கேம்ஸ் பண்ணுறாங்க, ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த நாட்டுக்கும் இந்த சொசைட்டிக்கும் நம்ம என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போது இதை வந்து ஒரு வேளை இதை பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு என்ன தோணுன்னா, இல்லை இவர் நாட்டுக்கு என்ன காம்ப்ரமைஸ்னால் இவங்க வந்து குரூப் ஆகி அதாவது கலவரம் பண்ண போகிறாங்க, அது பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஒருத்தர் இருக்கார், கமிட்டட் ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தர். அப்படியே தெருவில் போவார். உங்கள் வீட்டில் ஏதாவது டேப்பில் வந்து லீக்கேஜ் இருக்குன்னு வைங்களேன், உங்கள் வீட்டில் ஃப்ரீயாக சரி பண்ணி கொடுப்பார். ஓகே சார், இதை ஒரு சேவையாக தவமாக பண்ணிக்கிட்டே இருக்கார் சார். ஆர்எஸ்எஸ் வந்து அவரை வந்து அக்னாலஜ் பண்ணுது, க்ளோரிஃபை பண்ணுது, பைடெக்கில் அவரை பற்றி பேசுது, இவர் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுது. அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் வீட்டில் எங்கேயாவது தண்ணி லீக் ஆச்சு அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவரே முடிஞ்சால் சரி, அவரே அவர் கார்பெண்டர் வேலையை செஞ்சிடறாரு, சாரி ப்ளம்பர் வேலையை செஞ்சிடறாரு, இல்லைனா ஒரு ப்ளம்பரை கூட்டு வந்து சரி பண்ணி கொடுத்துறாரு அவர் காசில். அவரை பொறுத்த வரைக்கும் தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆர்எஸ்எஸ் அவர் வந்து க்ளோரிஃபை பண்ணுது, அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுது. ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா டியூஷன் எடுக்கிறார், ஃப்ரீ டியூஷன் எடுக்கிறார். அவங்க ஏரியாவில் ரொம்ப ஒரு ஸ்லம் ஏரியா, அதில் போய்ட்டு ஸ்டூடெண்ட்டை உட்கார வச்சுன்னு டியூஷன் எடுக்கிறார். இவர் தான் உண்மையான சுயம் சேவக் அப்படின்னு சொல்லுது. இதுதான் ஆர்எஸ்எஸ் பண்ணுது. இந்த மென்டாலிட்டி உள்ளவங்கள ஆர்எஸ்எஸ் உருவாக்கிடுது. இந்த மென்டாலிட்டி உள்ளவங்களை ஆர்எஸ்எஸ் உருவாக்குறது தன்னுடைய வேலையாக கருதுது. சார், நான் வந்து ஒரு மனுஷன் சார், என் நாட்டுக்கு என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், என்னை சுற்றி இருக்கிற நேச்சருக்கு என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், சுற்றுச்சூழலுக்கு என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், என்னுடைய மக்களுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், இப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், சுயம் சேவக். இப்போ நீங்கள் யோசிக்கல அப்படின்னா உங்களை யோசிக்க வைக்கிற வேலையை ஆர்எஸ்எஸ் பண்ணுது. அந்த கான்ட்ரிபியூஷன் என்ன வேணா இருக்கலாம். வாட் இஸ் தி மேண்டேட்? அவங்களோட கோல் என்ன? இதுதான் கோல். இதுதான் கோல். மேன் மேக்கிங் தான் கோல். நீங்கள் ஆர்எஸ்எஸ்ன்றதே சுயம் சேவகர்கள் தானே.
சுயமாக இந்த நாட்டிற்கும் இந்த சுற்றுச்சூழலுக்கும் இந்த மக்களுக்கும் ஏதேனும் சேவை செய்ய முடியும் என்று யோசிப்பவர்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க, சுயம் சேவகர்கள். நான் கேட்ட வரைக்கும் இப்போ ஜென்ரலாக பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்எஸ்எஸோட கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் வந்துடும், பிஜேபிக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது, வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்கிற ஒரு மைண்ட் செட் தானே இருக்குது, அந்த ஒரு பெர்செப்ஷன் தானே இருக்குது. அது எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? அது ஆர்எஸ்எஸ் மேலே இருக்க பயத்தால் வருது. நீங்கள் ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஃபாரின்காரங்க உங்களுக்குலாம் வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்க, அதனால் பயப்படுறீங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் உள்ளே வந்து ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஆர்எஸ்எஸ் தமிழகத்தில் இல்லைன்னா விவேகானந்தர் பாறையே இன்றைக்கி இருந்திருக்காது, வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயில் திரும்பி கிடச்சிருக்காது. இதெல்லாம் இன்றைக்கி நேற்று நடந்த விஷயமா சார்? தமிழ்நாடு ஆர்எஸ்எஸோட பூமிங்க. நீங்கள் புரியாதனமாக இங்கே ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும். பிஜேபி ஆட்சி தான் இன்னும் தமிழகத்தில் உள்ளே வர வேண்டிய பாக்கி இருக்குது. இது ஆர்எஸ்எஸோடைய பூமி, தெரியாமல் எதாவது பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது, ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சிப்பவர்கள் ஒரு 10 நாள் ஆர்எஸ்எஸ் ஆக கலந்துக்கிட்டோன்றேன். விமர்சிக்கிறவன் அப்பா கூட விமர்சித்து தான் இருப்பான். உண்மையிலேயே புரியாதவங்க ஜஸ்ட் ஆர்எஸ்எஸ் பார்க்கட்டும், என்னதான் நடக்குது, என்ன ஆளுகளுக்கு வெடிகுண்டு தயாரிக்கிறாங்கன்றாங்க, துப்பாக்கி சூரத்துக்கு பயிற்சி கொடுக்குறாங்கன்றாங்க. உளுந்தூர்பேட்டையில் என்னுடைய கல்லூரியில் தான் ஆர்எஸ்எஸ் கேம்ப் நடக்கும். ஆர்எஸ்எஸ் கேம்ப் நடந்து போயிட்டுருக்கு. ஒரு 5 நாள் முடிஞ்சிச்சு கேம்ப். தருமபுரியில், ஆமாம், தருமபுரி பக்கத்தில் அந்த பையன் ஊர் மறந்துடுச்சு. அவன் எனக்கு லா காலேஜில் ரொம்ப ஜூனியர். நான்லாம் படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவன் ஜூனியர். அவன் ஃபோன் பண்ணி, அண்ணே உங்கள் காலேஜில் தான் ஆர்எஸ்எஸ் கேம்ப் நடக்குதாமாண்ணே அப்படின்னு. இப்போ ஜாயின் பண்ண முடியுமாண்ணே அப்படின்னா. இல்லைடா, அது ஆரம்பித்து 4 நாள் போய்ட்டுருக்கு. இல்லைண்ணா, இந்த துப்பாக்கி சுடுறதெல்லாம் இதில் கற்றுக் கொடுப்பாங்களா இல்லை அடுத்த கேம்பில் கற்றுக் கொடுப்பாங்களா? இப்போ இந்த ஒரு பெர்செப்ஷன் இருக்குது இல்லையா, அதாவது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு கலவரத்தை உண்டாக்கும், துப்பாக்கி பயிற்சி கொடுக்கும், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பெர்செப்ஷன் ரொம்ப நாளாக இருக்குது இல்லையா, ஆர்எஸ்எஸ்லேருந்து பெருசாக இதை எதிர்த்து ஒரு கருத்து தெரிவிக்கிறதோ இல்லை நாங்கள் இதுதான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ ஒரு பெருசாக ஒரு மேடை போட்டு அதை பேசுகிற மாதிரியான விஷயங்களை பார்த்தது இல்லையே. பண்ண மாட்டாங்க அவங்க. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய சேவைகள் நடக்கும். ஆர்எஸ்எஸ் ஆரம்பம் 2004 சுனாமி முடிஞ்சு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நான் மெட்ராஸில் ஆரம்பித்து பாண்டிச்சேரி வரைக்கும் இருக்கிற எல்லா மீனவர் கிராமத்துக்கும் போய் ஸ்டடி பண்ணுறேன். அரசாங்கங்கள் அறிவித்த சலுகைகள் மீனவ பெருமக்களுக்கு கிடைத்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு என்ஜிஓ நியமிக்கப்படுது. அந்த என்ஜிஓவுடைய வாலண்டியர்ஸாக லா காலேஜ் நாங்கள்லாம் போகிறோம். நான் போய் பார்த்தப்போ எனக்கு அப்போ ஆர்எஸ்எஸ் சேவா பாரதினா என்னன்னு கூட தெரியாது. சேவா பாரதி ஆர்எஸ்எஸ் அந்த சுனாமிக்கு செய்த சேவைகள் அவ்வளோ பெருசு, அதை கணக்கில் எடுத்துக்க முடியாது. அந்த இது பிரேதங்களை அப்புறப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லை அந்த குடும்பங்களுக்கு இந்த வீடு கட்டி கொடுக்குறது, இல்லை அந்த இம்மிடியேட்டாக அந்த தேவை, நீங்கள் அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணலாம். அந்த இம்மிடியேட்டாக இன்றைக்கி வேலை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருப்பான் பாருங்கள், அந்த இடத்துல கொடுக்குறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக பண்ணுது இந்த அமைப்புகள். அப்போ நான் பார்க்குறேன் சேவா பாரதி ஆர்எஸ்எஸ் இவங்களாம் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராமகிருஷ்ண மேடம்லாம் நல்ல கான்ட்ரிபியூஷன். இப்போ நாங்கள் போய் அப்சர்வ் பண்ணோம், யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு கொடுத்ததெல்லாம் வந்துச்சா, எந்தெந்த என்ஜிஓ எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஓப்பன் மைண்டடாக நான் அப்சர்வ் பண்ண விஷயம் அது. அப்போ நான் ஆர்எஸ்எஸ்காரன் இல்லை, இப்போ ஆர்எஸ்எஸ்காரன். ஆமாம், இப்போ நான் நேச்சுரல் பண்ணிட்டீங்க. நான் ரொம்ப நாள் ஆர்எஸ்எஸ் இப்போ. ஓகே. அப்போ நான் பார்க்கும்பொழுது எனக்கு அது ஒரு பெரிய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் டுவர்ட்ஸ் ஆர்எஸ்எஸ். யார் இவங்க, ஏன் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் அதை பற்றி பெருசாக யோசிக்கல. ஆனால் ஆர்எஸ்எஸ் விளம்பரம் செய்து கொள்ளவில்லை சார். நான் ஒரு என்ஜிஓவுடைய கேம்பில் போய் பார்த்து மீனவர்கள்ட்ட, இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் மீன் சாப்பிட மாட்டேன். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் மீன் சமைச்சாங்கன்னா எனக்கு மட்டும் தனியாக மட்டனோ சிக்கனோ எடுக்கணும். மீன் பிடிக்காது. அந்த கேம்பில் தான் மீன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா தங்கினதெல்லாம் மீனவர்கள் வீட்டில் அவங்க சாப்பாடு போடுறாங்க, எனக்கு மீன் வேணாம்னு சொன்னால் வருத்தப்படுறாங்க. அவங்க என்ன சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்து இப்போ மீன் தான் எனக்கு ஹை ப்ரையாரிட்டி. மீன் தான் உயிரை விட்டுருவேன். இப்போ அவ்வளோ பிடிக்கும். கன்னியாகுமரி போனோன்னா எங்கேயாவது போய்ட்டு நல்ல எங்கள் பாஜக சொந்தங்கள் யாராவது ஒரு வீட்டில் மீன் சமைக்க சொல்லி சாப்பிட்டு வரும். ஸோ அந்த கேம்ப் நான் போகாமல் இருக்கேன்னு வைங்களேன். இப்போ என் கூட 60 பேருக்குமே ஆர்எஸ்எஸ் சேவா பாரதி இவ்வளோ விஷயம் பண்ணுதுன்னு எங்களுக்கு கேம்ப் போனதுக்கப்புறம் தெரியும்.
விளம்பரம் பண்ணலை. இப்போயாவது ஃபோட்டோஸ் வருது. இப்போ இந்த திருநெல்வேலி பக்கத்தில் வெள்ளம் வந்துச்சு, கேரளாவில் வெள்ளம் வந்துச்சு, வீடுகளை சுத்தம் பண்ணாங்க, போனாங்க வந்தாங்க. இப்போயாவது அதை அலோவ் பண்ணியிருக்கு. ஆர்எஸ்எஸ் வந்து இல்லை நம்ம பண்ணுற சர்வீஸும் கொஞ்சம் வெளியில் தெரியலாம், தப்பு இல்லை, மீடியாவுக்கு வரலான்னு சொல்லி இப்போ அலோவ் பண்ணியிருக்கு. முன்னாடி அதுக்கெலாம் அலோடே கிடையாது பிரதர். வெளில தெரியாது, தெரியக்கூடாது, தெரியக்கூடாதுன்றது அப்போ இருந்த பாலிசி. இப்போ வந்து கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் இல்லை, கொஞ்சம் தெரியலாம், தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு வந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ வெளியில் பேசப்படுற இந்த விமர்சனங்களை எல்லாம் கண்டுகொள்வதே இல்லை. பட் அது அவங்க இமேஜை டேமேஜ் பண்ணாங்க. அப்படி அவங்க கருதவே இல்லை. ஆர்எஸ்எஸ் அப்படி கருதலை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் சுயம் சேவகர்களுடைய உழைப்பு என்றைக்குமே வீண் போகிறதில்ல. ஆர்எஸ்எஸ் நோக்கி வரும் உங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பண்ணுற நெகட்டிவ் விளம்பரமும் ஆர்எஸ்எஸ்க்குள்ளே ஆள் சேர்த்துட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு பையன் ஃபோன் பண்ணி துப்பாக்கி பயிற்சி எப்போ நான் கற்றுக் கொடுக்க போகிறேன்னு கேட்டால் பாருங்க. அந்த மாதிரி இவங்க கொடுக்குற அந்த நெகட்டிவ் இமேஜுமே ஆர்எஸ்எஸ்ஸை நோக்கி நிறைய பேர் வர்றதுக்கு தான் யூஸ் ஆகுது ஒழிய அதில் எந்த விதமான நெகட்டிவ் இம்பேக்டும் இல்லை. இப்போ ஆர்எஸ்எஸ் பற்றின கிரிட்டிசிசமை ஆர்எஸ்எஸ் கண்டுக்கிறது இல்லை. அது ஒரு அமைப்பு, அது விளம்பரத்தை பற்றி கவலைப்படுறதில்ல, அது எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்க போகிறதில்ல. பட் அது இன்டைரக்டாக பிஜேபியை அஃபெக்ட் பண்ணாதா? பிஜேபியோட ஓட் பேங்க் அஃபெக்ட் பண்ணாதா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மீது பரப்பப்படுகிற வதந்திகள் ஒரு வகையில் பிஜேபியை நோக்கி வருகிற வாக்காளர்களை பாதிக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் வந்து ஒரு பாதிப்பு எங்களுக்கு ஏற்படவே இல்லை. நீங்கள் பழமொழி தமிழில் சொல்லுவாங்கள்ல, பூனை கண்ண முன்னா பூலோகம் இருன்றாது அப்படின்னு சொல்லி. ஆர்எஸ்எஸ் பற்றின வதந்திகளை கிளப்பானவங்க தான் நம்புகிறாங்களே ஒழிய ஆர்எஸ்எஸ் பற்றி புரிந்து கொண்டவர்களோ ஆர்எஸ்எஸ் பற்றி எதுவுமே தெரியாதவங்களோ அதை பாதிக்கிறதே இல்லை. அவங்களே அவங்களுக்குள்ளே பரப்பிக்கிறாங்க, சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, அப்படி போயிட்டுருக்கு, அவ்வளோதான். அதுவே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டேஜில் ஆர்எஸ்எஸ் பற்றி இவ்வளோ வதந்தி இருக்கே, ஆர்எஸ்எஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை பலருக்கும் ஏற்படுத்துறது. ஜாயின் ஆர்எஸ்எஸில் வர்றவங்க நிறைய பேர் இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வரவங்க தான். என்னடா இவ்வளோ சொல்கிறாங்க, என்னென்ன போய் பார்ப்போம், நிறைய பேர் வராங்க. ஒரு வகையில் அவங்களாம் ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நிறுத்திடக்கூடாது, அதான் வேண்டிக்கிறேன். இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். அப்போ தான் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தாங்கன்னா புரிஞ்சிடும். நீங்கள் நாங்கள் வருகா பண்ணுவாங்க ஆர்எஸ்எஸில் 2 நாள். அது வந்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆர்எஸ்எஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சிடும். இதை இவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்எஸ்எஸ் எல்லாத்தையும் தாண்டி சார் நீங்கள் வந்து நாட்டுக்கு சேவை செய்கிறீங்க, இயற்கைக்கு சேவை செய்கிறீங்க, மக்களுக்கு சேவை செய்கிறீங்க, இதெல்லாம் விட்டுட்டு ஒரு தனி மனிதன் அவனுடைய லைஃப்பில் நல்லா இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மெக்கானிசம். நீங்கள் சின்ன வயசுலேயே ஒரு பையனை வந்து அடலசன்ட் டீனேஜுக்கு வரும்போது ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு அனுப்பிட்டிங்கன்னா அவன் லைஃப் சூப்பராக இருக்கும். அவனுக்கு எந்த போதை பழக்கமும் இருக்காது, எந்த கெட்ட பழக்கமும் போக மாட்டான், ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பான். அவனுடைய அந்த ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும், கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஃபேமிலி நல்லாயிருக்கும், ஒர்க்குக்கு அவன் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும், அவன் ஒரு பர்ஃபெக்ட் மேனாக இருப்பான். இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா, இது எதுவுமே நேரடியாக ஆர்எஸ்எஸ் சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. அவங்க அந்த ப்ராக்டிஸில் அந்த பிஹேவியரில் கொண்டு வந்துடுறாங்க. அழகாக அந்த மேன் மேக்கிங்கை பண்ணுறாங்க. மனிதர்களை உருவாக்குவதை ஆர்எஸ்எஸ் நன்றாக செய்கிறது. மனிதர்களை உருவாக்குகிற அந்த கலையில் ஆர்எஸ்எஸ் மிக தேர்ந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. இத்தனை வருஷம் அனுபவம், 100 வருஷம் அனுபவம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த குழு விளையாட்டுகள்லாம் இருக்கும். ஏதோ சும்மா கேம் மாதிரி தெரியும். அந்த கேம் எல்லாமே சார் நம்மளுடைய புத்தி கூர்மையை அதிகரிக்கிறது, குழு உணர்வு. நீங்கள் டீம் ஒர்க்குன்றது எல்லா ப்ரொஃபஷனுக்கும் டீம் ஒர்க் வேணும் தானே. நீங்கள் டீம் ஒர்க்கை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அங்கே கற்றுக்கலாம். நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒர்க் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் எந்த ரெப்சரும் அவங்களால இருக்காது, எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இண்டிவிஜுவல் ஆர்எஸ்எஸ், அதாவது இம்பேக்ட், ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்த மேலே ஆர்எஸ்எஸ் ஏற்படுத்தின இம்பேக்ட். நான் சொல்கிறது இந்த மாதிரி தண்ணி குழாவை சரி பண்ணுறது, இப்போ சுனாமியில் போயிட்டு பிரேதங்களை தூக்கி அடக்கம் பண்ணுறது, இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போகாத சாதாரணமாக தன்னுடைய லைஃப்பை தான் வாழற ஒரு மனுஷனுக்கு ஆர்எஸ்எஸ் எவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு நான் ஒரு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்களாம் அவங்கள்ட்ட பேசிப்பா, சார் ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடி பின்னாடி உங்கள் லைஃப் எப்படி சார் இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவன் ஃபேமிலி கமிட்மெண்ட்டு, பர்சனல் டைமு, ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க கொடுக்குற டைம் எல்லாமே ஷெட்யூல்டாக அழகாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அழகாக ஹேண்டில் பண்ண கற்றுப்பாங்க. அதை ஆர்எஸ்எஸ் பண்ணும். சார் திமுகவில் எவ்வளோ ஆர்எஸ்எஸ்காரங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன சார் சொல்கிறீங்க? நிறைய பேர் இருக்காங்க.
திமுகவில் நிறைய ஆர்எஸ்எஸ். என் ஜூனியர் ஒருத்தன் திமுகவில் இருக்கான், ஆர்எஸ்எஸ். அப்படி ஆப்போசிட்டாக இருக்குமே. அது வேறு. அவன் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிட்டான். ஓகே. அவன் ப்ரொஃபஷனில், அவனுடைய இண்டிவிஜுவல் லைஃப்பில் ஹாப்பியஸ்ட் பர்சன். நல்லா ஜாலியாக இருப்பான். ஃபேமிலிக்கு கமிட்மெண்ட், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஆர்எஸ்எஸ் போகிறது கூட அவனுக்கு சில கெட்ட பழக்கம்லாம் இருந்தது. இப்போயும் திமுகவில் தான் இருக்கான். ஆனால் அவன் ஆர்எஸ்எஸ்காரன். ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க பொதுவாக கல்யாணம் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு விஷயம். அப்படி இல்லை. இது நல்ல கதையாக இருக்கு. நானும் இப்போ ஆர்எஸ்எஸ்காரன் தான். எனக்கு கல்யாணம் ஆகலையா? நீங்கள் லேட்டராக ஜாயின் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஆர்எஸ்எஸ் தான். ஓ. ஆர்எஸ்எஸ்ல ஃபுல் டைமர்ஸ் பிரச்சாரக்குன்னு இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ்ல லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பிரச்சாரக்கு இருக்காங்க. கோடிக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பிரச்சாரக்கு இருக்காங்க. பிரச்சாரக்கு அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா, முழு நேரமாக அவங்க ஆர்எஸ்எஸ்க்காக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர்கள், துறவிகள். ஓகே. அவங்க தான் ஆர்எஸ்எஸ், அவங்க தான் பேஸ். ஆர்எஸ்எஸ்னால் என்னன்னா, நீங்கள் அவன் பிரச்சாரக்கிட்ட தான் கேட்கணும். நான் சுயம் சேவகர்கள்லாம் ஒரு வகையில் பெனிஃபிஷியரிஸ் தான். இதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இந்த வார்த்தையை. என்னடா அப்படி சொல்கிறேன்னு வாங்க. எங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். அவங்க தான் ஆர்எஸ்எஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஜிடியோ இல்லை குருஜியோ அவங்கள நாங்கள் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கோம். ஆர்எஸ்எஸ்னால் என்னென்னா, எங்கள் பிரச்சாரக்கிட்ட தான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அவங்க தான் எங்களுடைய கைடு. முழுக்க முழுக்க நாட்டுக்காக அவங்கள அர்ப்பணித்தோம். என்னுடைய பிரச்சாரக் ஒருத்தர் இருக்கார் சார். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியாது. ஏன் பிரச்சாரக் இருக்கார். எனக்கு லைஃப்பில் எனக்கு இருக்கிற சில எமோஷ்னலான டெசிஷன்ஸு, சில நேரங்கள்லாம் வெறுப்பாக அரசியல் விட்டு போயிடலாமாலாம் எனக்கு தோணும். அப்போல்லாம் நான் என் பிரச்சாரக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். இது மாதிரி ஒரே மனசு ஒரே தாட்டாக இருக்குது, இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம். அவர் ஏதோ ஒன்று விஷயம் சொல்லுவார், எனக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நான் உடனே போக ஆரம்பிச்சிடுவேன். பிரச்சாரக்குங்கிறவங்க சார் பல பேருக்கு மென்டார் சார். அவங்க லைஃப் இந்த சித்தர்கள் வழிகாட்டுற மாதிரி நமக்குலாம் வழிகாட்டுறவங்க. எங்களுக்கு சுயம் சேவகெலாம் நிறைய பேருக்கு வழிகாட்டுறவங்க. அவங்கெல்லாம் இந்த ஃபேமிலியோட கனெக்டடாக இருப்பாங்க. ஓகே. அந்த ஃபேமிலிக்கு ஒரு குரு மாதிரி இருப்பாங்க. ஏப்பா இது நிறைய கல்யாணம்லாம் நடந்திருக்கு பிரச்சார காலம். மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு அந்த ஃபேமிலிக்கான ஒரு குருவா கைடாக அவங்க இருப்பாங்க. இது அவங்க வேலை இல்லை. அவங்க வேலை ஆர்எஸ்எஸ்னுடைய வேலைகளை செய்வது. ஒவ்வொரு பிரச்சாரக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணுவாங்க. இப்போ சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு ஆர்எஸ்எஸில் ஒரு அமைப்பு இருக்குது. தொழிலாளர் நலனை பாதுகாப்பதற்கு ஆர்எஸ்எஸில் ஒரு அமைப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு பிரச்சாரக்கு கையில் எடுத்துப்பாங்க. சம்பர்கான்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி தெரியல, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. வருவாங்க, ஆர்எஸ்எஸ் பற்றி உங்கள்கிட்ட பேசுவாங்க. இதான் சார் ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்க, சம்பர்கான் பேர். அதுக்கு ஒரு பிரச்சாரகர் இருப்பார். இப்படி ஆர்எஸ்எஸ்ஸை முழு நேரமாக நிர்வகிப்பதற்கு தான் பிரச்சாரக் என்கிற ஒரு அமைப்பு இருக்கே ஒழிய எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பாங்களான்லாம் கிடையாது. பிரச்சாரக்குகள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபுல் டைமர்ஸ். ஃபேமிலி எந்த விதமான ஆர்எஸ்எஸ்ஸை தாண்டிய எந்த கமிட்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய ஒரே ஒரு வாழ்நாள் கமிட்மெண்ட் ஆர்எஸ்எஸ். இப்போ ஜென்ரலாக பாரதிய ஜனதா கட்சியோட லீடர்ஸ் குறிப்பிடும்போது அவங்க ஆர்எஸ்எஸ் க்ரூமிங்கில் வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆர்எஸ்எஸ் க்ரூமிங்னா என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்டோரல் பாலிடிக்ஸ்? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மனுஷன் ஃபுல்ஃபில் லைஃப்பில் இருக்கிறதுக்கு சார் அவன் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் முழுமையான அர்ப்பணிப்பு அவனால் கொடுக்க முடியும். வீட்டுக்கும் அவன் முழுமையான அர்ப்பணிப்பை கொடுக்க முடியும். சிறந்த தந்தையாக இருப்பான். எந்த போதைப் பொருள் பழக்கமும் அவனுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆர்எஸ்எஸ் கூட்டு பாடலாம் இருக்காது. இப்போ எந்த போதைப் பொருளும் இல்லாமல் அதெல்லாம் இருக்காது. நீ ஆர்எஸ் மூலையெல்லாம் உங்களுக்கே பிடிக்காது. அந்த போதைப் பொருள் இருக்கணும்னு தோணாது. நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் போவானுங்க, நானே அனுப்பி விடுவேன். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளில் விட்டுருவானுங்க. அங்கே ஆர்எஸ்எஸில் டீச் பண்ணுறதுலாம் இல்லை. நீங்கள் யாரும் சரக்கு அடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, இதெல்லாம் எங்கேயும் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் பொதுவாகவே ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு போயிட்டு வரவன் கொஞ்ச நாள்லேயே நேச்சுரலாக அதை விட்டுறான். அது என்ன மேஜிக்னு எனக்கே புரியல. சீரியஸாக நிறைய விஷயம் அங்கே புரியல. என்னென்னா பல ஆண்டுகள் இந்த அமைப்பிற்காக டாக்டர் ஜியில் ஆரம்பித்து பலரும் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள். மீன்ஸ் தன்னுடைய வாழ்நாள் முழுசாக அர்ப்பணிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த கன்விக்ஷன், அவங்களுடைய அந்த ஆசீர்வாதம் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு இருந்து கொண்டே இருப்பதாக நான் உணர்கிறேன். அவர்கள் சூட்சமமாக வழி நடத்துவதாக நான் உணர்கிறேன். அதனால் இந்த மேஜிக்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ப்ரொஃபஷனில் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்தாலும் பர்ஃபெக்டாக தானே இருப்பாங்க. அதோட பிஜேபிக்கு அவங்க வரும்பொழுது ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இன்னும் அதிகமாகுது.
ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கமே நாட்டுக்காக அர்ப்பணிக்கிற மனிதர்களை உருவாக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். இது என்னென்னா வெளில என்னென்னா அப்போ நாட்டுக்காக நான் உயிரை கொடுக்குறோம் அப்படிப்பட்ட மனிதர்களை ஆர்எஸ்எஸ் உருவாக்குது, அப்போ உள்ள ஏதோ தீவிரவாதத்தை சொல்லிட்டு இப்படி தான் மைண்டு போகும். அர்ப்பணிப்பு அப்படின்னா நான் சொன்னல இந்த டேப்பை சரி பண்ணுறது, இது அர்ப்பணிப்பாக ஆர்எஸ்எஸ் பார்க்குது. செல்ஃப்லெஸ் சர்வீஸ். நீ போய் 10 மரம் நடுங்க, ஆர்எஸ்எஸ் அதை அர்ப்பணிப்பாக பார்க்குது. நீங்கள் ஒரு 10 மரம் நடுறீங்க வாழ்நாளில், ஜி நான் ஒரு 100 மரம் நட போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை ஆர்எஸ்எஸ் வந்து அக்னாலேஜ் பண்ணுது. சூப்பர்ப்பா, ஒரு நல்ல ஒரு சுயம் சேவகனை நம்ம உருவாக்கிட்டோம், அவ்வளோதான். அந்த கான்ட்ரிபியூஷன் எந்த ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் நாம் நம்முடைய நலம் இல்லாமல், நம்முடைய சுயநலம் இல்லாமல் பொது நலத்துக்காக ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம், அப்போ அதில் நம்ம ஹாப்பி ஆகிறோன்ற ஒரு மனநிலையை ஆர்எஸ்எஸ் உருவாக்குதுன்னு சொன்னால், ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய ஆகப்பெரிய ஒரு தகுதியாக தானே அரசியல்ன்றதே மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தானே. நீங்கள் என்னுடைய லைஃப்பில் நான் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஆழ் மனசில், உங்களுடைய வளர்ப்பில், உங்களுடைய ஆளுமையில், பர்சனாலிட்டியிலே உங்களுக்கு உருவாயிடுச்சுன்னா உங்களை விட மிகச்சிறந்த அரசியல் தலைவர் யார் இருக்க முடியும்? நான் சொல்லுவேன், மக்கள் சேவையை தாண்டின அரசியல் வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவேன். அதை தாண்டின வேறு அரசியல் கிடையாது. நீ எலக்டோரல் பாலிட்டிக்ஸ் எது வேணும், மக்கள் சேவை தான் மிகச்சிறந்த அரசியல். மக்கள் சேவையில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு வகையில் அரசியலில் இருக்கவங்க தான். அரசியல்வாதிகள் எல்லாமே மக்கள் சேவையில் இருக்க வேண்டியவங்க தான். அவங்க அரசியலுக்கு வந்ததே மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான். அப்போது பப்ளிக் சர்வீஸுங்கிற ஒரு மென்டாலிட்டியை லைஃப் ஸ்டைலாக ஒருத்தனுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுத்துருச்சு. அவன் அரசியலில் பயணிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும். அவன் அரசியல்வாதிங்கிறத தாண்டி அரசியல் தலைவராக உருவெடுப்பதற்கான ஒரு முன்னெடுப்பை ஆர்எஸ்எஸ் கொடுக்குறது. ஓகே, இந்த பப்ளிக் சர்வீஸ் இருக்குல்ல, இந்த செல்ஃப்லெஸ் சர்வீஸ், இது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டதா? ஏன்னா கிரிட்டிக்கலி வந்து நீங்கள் மைனாரிட்டிஸ்க்கு எதிராக பிஜேபி இருக்குங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன், மதம் மாற்றத்திற்கு எதிராக இருக்கும், மதத்துக்கு எதிராக இல்லை. நான் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய மோகன் பகவத்ஜி சொல்கிறாரு, இந்திய தேசத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்கள் தான். இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்கள் தான். அது எப்படி சொல்கிறீங்க? பைபிள் சொல்லுது. நீங்கள் மோகன் பகவத்ஜி சொன்னால் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்க. ஒரு ஃபாதர் சொல்கிறாரு, இந்தியாவில் பிறந்தவங்கலாம் இந்துக்கள் தாங்க. இந்துக்கள் அப்படிங்கிறது மதம் சார்ந்த விஷயம் கிடையாது. இங்கே மதம்ன்ற ஒரு ரிலீஜனுங்கிற ஒரு கான்செப்ட் இந்தியாவுக்கு கிடையாது. நீங்கள் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் போட்டு செக்குலர்னு கொண்டு வந்ததுனால நம்ம நாடு செக்குலர் கிடையாது. நம்ம நாடு செக்குலர் தான் எப்பயுமே. ஏன்னா இங்கே ரிலீஜனுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ரிலீஜனுங்கிற வார்த்தைக்கு நீங்கள் மதங்கிற வார்த்தையை மீனிங் கொடுத்ததே தப்புன்னு நான். ரிலீஜியன் தான் எழுதிருக்கணும், ரிலீஜியன்னு தான் எழுதிருக்கணும். ஏன்னா ரிலீஜியனுக்கு ஈக்குவலான ஒரு கான்செப்ட் இங்கே இல்லை. நீங்கள் இன்றைக்கி வெள்ளக்காரண்ட போங்க, தர்மாவுக்கு தர்மா தான், கர்மாவுக்கு கர்மா தான், கரெக்டாக? ஏன்னா கர்மாங்கிற கான்செப்டும் தர்மாங்கிற கான்செப்டும் அவன்கிட்ட இல்லை. கர்மாவுக்கு ஒரு இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் அவன் சொல்ல மாட்டான், கர்மான்னு தான் சொல்லுவான். ஏன்னா அவன்கிட்ட கான்செப்ட் இல்லை. நீங்கள் ரிலீஜியனுக்கு நீங்கள் தமிழ் ஈக்குவலண்ட்டோ சான்ஸ்கிரிட் ஈக்குவலண்ட்டோ கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு ரிலீஜியனுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ரிலீஜியன் என்ன? ஒன் காட் ஐடியாலஜி, தட் ஹேஸ் டு பி. நீங்கள் அதுக்குன்னு சில ரிச்சுவல்ஸ் இருக்குது, ஒரு புக் இருக்குது, நீங்கள் அதுக்கு ரிலே பண்ணி ஆகணும். இங்கே அது மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. நீங்கள் எந்த புக்குமே ரிலே பண்ண வேணாம். இஷ்டம்னா ரிலே பண்ணுவீங்க, இல்லைனா டிஸ்பியூட் பண்ணுவீங்க. எதை வேணால் நீங்கள் காடாக கும்பிட்டுக்கலாம், நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை வச்சு கடவுளாக கும்பிட்டுக்கலாம். யாரும் இங்கே தடுக்க முடியாது. ரிலீஜியன்ஸில் அப்படி பண்ண முடியாது. ரிலீஜியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி. நீங்கள் இதான்ப்பா கான்செப்ட், இந்த மாதிரி இருக்கணும், இது இப்படி இருக்கும். இந்த கான்செப்டே இந்தியாவுக்கு புதுசு. அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இந்தியாவில் கிடையாது. அப்போது நாம் வந்து எல்லா கிறிஸ்டியன்ஸையும் எல்லா முஸ்லீம்ஸையும் ஏன் ஹிந்துஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க மதம் மாறிய இந்துக்கள். ஆனால் அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க யார், அவங்க அடையாளம் என்ன, எங்கேருந்து அவங்க வந்திருக்காங்க? நீங்கள் எப்படி பார்த்தாலும் கிறிஸ்தவத்தை தழுவினவர்களாக இருக்கனாலும், எப்படி பார்த்தாலும் இந்த நாகரிகத்துக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. மதம் தான் மாறி இருக்கு. நாங்கள் மதம் மாற்றத்தை ஏன் எதிர்க்கிறோம் சார்? நீங்கள் வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுமே கூட இந்துக்கள் தான் சொல்கிறீங்க சார். அப்போ ஏன் சார் இஸ்லாமும் கிறிஸ்தவங்களும் இன்னும் நிறைய எண்ணிக்கையில் அதிகமாகட்டும், மதம் மாற்றம் நடக்கட்டும், அதே எதிர்க்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் எங்களுடைய கான்செப்டில், எங்களுடைய கருத்தியெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கோம். நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை. ஆனால் மத மாற்றத்திற்கு கண்டிப்பாக நாங்கள் எதிரானவர்கள். ஏன் சார் எதிரானவர்கள்? இன்றைக்கி சிகை கோட்ரன் அப்படிங்கிற வார்த்தையை பிரமிட்டில் பார்த்தோம், பெருமைப்படுறோம் சார். இங்கேருந்து ஒருத்தர் போய் அங்கே பிரமிட்டில் கல்வெட்டில் செதுக்கி வச்சுருக்கான் சார் தமிழன், சூப்பர். அந்த பிரமிடை பின்பற்றினவன் இருக்கான்ல, பிரமிடுங்கிறது ஒரு வழிபாட்டு தலம்,
இல்லை வந்து மூதாதையர்களை வந்து ப்ரிசர்வ் பண்ணுற ஏதோ ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணவங்களாம் எங்கே சார் போனால்? பிரமிடு இன்னும் இருக்குது, நீங்கள் நானும் டிக்கெட் போட்டு போய் பார்த்துட்டு வரலாம். பிரமிடு லைஃப் ஸ்டைலாக வச்சுருந்தவன் எங்கே போனான்? என்ன ஆனால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இல்லை, நாளைக்கு தமிழ்நாடு முழுசும் ரிலீஜியன் ஸ்கூலில் போயிடுச்சு. தஞ்சை பெரிய கோயில் லைஃப் ஸ்டைலில் இருக்குமா இல்லை கண்காட்சியில் இருக்குமா? ஜென்யூனாக பதில் சொல்லுங்கள். தஞ்சை பெரிய கோயில் வாழ்வியல் முறையினுடைய ஒரு அங்கமாக இருக்குமா அல்லது கண்காட்சி பொருளாக இருக்குமா? நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இது மதம் இல்லை, இது வந்து நாகரிகம். உலகத்தில் நாகரிகங்கள், பழமையான நாகரிகங்கள் எல்லாமே மத மாற்றங்களால் அழிக்கப்பட்டுருச்சு. உலகத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு பழமையான நாகரிகம் இந்திய நாகரிகம். இங்கே மத மாற்றங்கள் காட்டுத்தீ போல பரவுச்சுன்னா இந்திய நாகரிகம் அழிஞ்சிடும். கிரேக்க நாகரிகம் மாதிரி, ரோம் நாகரிகம் மாதிரி, மெசபடோமியா மாதிரி வெறும் காட்சி பொருளாக தொல்லியல் எச்சங்களாக மாறுவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ நீங்கள் அதுதான் சிவிலைசேஷனல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நாங்கள் சொல்கிறோம். ஓகே, நீங்கள் கன்வர்ஷனை எதிர்க்கிறீங்க. ஆல்ரெடி முஸ்லிம்ஸாகவும் கிறிஸ்டியன்ஸாகவும் நம்ம இந்திய நாட்டில் இருக்கிறவங்கள அரவணைக்கிறீங்களா? நாங்கள் என்றைக்கு எதிர்க்கிறோம்? என்றைக்கு வந்து அவங்களுக்கு எதிராக ஒரு அவதூறையோ வன்மத்தையோ நாங்கள் என்றைக்கு இப்போ விதைச்சிருக்கோம்? ஒரு இடத்துல காட்டுங்க. நான் வந்து இந்தியன் முஸ்லீம் வேறு, முஸ்லீம் வேறு, இந்தியன் முஸ்லீம் வேறுன்னு பேசுகிற ஆள். நீங்கள் தெரு முக்கில் குப்பை கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு உங்கள் இடம் குப்பை கொட்டிகிட்டே இருக்காங்க. நீங்களும் ஆள் வச்சு க்ளீன் பண்ணுறீங்க, மறுபடியும் குப்பை கொட்டுறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு ஒரு பெயிண்டரை கூட்ட நல்லா பெயிண்ட் அடித்து மெக்கா மத்தினா படம், நடுவில் ஒரு பிள்ளையார் படம், இந்த பக்கம் ஒரு தேவாலயம் படம் வரைஞ்சி வச்சுருக்கீங்க. குப்பை கொட்ட மாட்டாங்க. பார்த்துறீங்களா? அதை இந்த வேலையை ஒருவேளை நீங்கள் பாகிஸ்தானில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தூக்கு தண்டனை, தெய்வ நிந்தனை சட்டங்கள் அங்கே இருக்குது. ஏண்டா குப்பை கொட்டுற இடத்துல போய் நீ மெக்கா மதினா வரைஞ்சி வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கில் போட்டுருவான். அங்கே ஒரு ஹிந்து பெண் டாக்டர் வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதுகிற அந்த நோட் பேட் தீஞ்சு போச்சுன்னு சொல்லி ஏதோ ஒரு மீடியாவுடைய ஒரு பத்திரிக்கையோட பேப்பரை எடுத்து கீச்சு பின்னாடி மாத்திரை எழுதி கொடுத்துட்டாங்க. 10 வருஷம் ஜெயில் தண்டனை. என்னென்னா அந்த பேப்பரில் பின்னாடி குரான் வாசகங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கலவரம் நடந்து அந்த ஹாஸ்பிட்டலே எரிச்சு கொளுத்திட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் ஏன் சார் அப்போ பாரு பாகிஸ்தான் போகிறீங்க? பாகிஸ்தானுங்கிறது இந்தியாவுடைய ஒரு அங்கம், இந்தியாவுடைய நிலப்பரப்பு. அங்கே உதாரணம் காட்டாமல் நான் எங்கே போய் உதாரணம் காட்டுறது? இப்போ ஜப்பானில் காட்டவா, அமெரிக்காவில் காட்டவா? எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்களும் நானும் பங்காளி. உங்களுக்கு 20 ஏக்கர் நிலம் இருக்குது, 10 ஏக்கர் நீங்கள் எடுத்துட்டீங்க, 10 ஏக்கர் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த 10 ஏக்கரை நான் நல்லா வச்சுருக்கேன், அந்த 10 ஏக்கரை நீங்கள் நாசம் பண்ணுறீங்க. நான் உங்களை தானே காட்டுவேன். இப்போ 10 ஏக்கரை வீணாக்கிட்டான். நேச்சுரல் தானே, என் பங்காளி தானே நான் காட்ட முடியும். உதாரணமாக பாகிஸ்தான் என் பங்காளி, இந்தியாவோட நிலப்பரப்பு. அது எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கோம்? உங்களோட கான்செப்ட்ஸில் இந்த அகண்ட பாரத், நீங்கள் பாகிஸ்தானை பற்றி பேசுகிறனால கேட்குறேன். அகண்ட பாரத் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன? ஆன்ஷியன் பாரத். அதான் அகண்ட பாரத். நாங்கள் முன்னாடி பாரதம் எவ்வளோ பெருசாக இருந்ததோ அது திரும்ப வரணுங்கிறது உங்கள் கோலில் ஒன்றா இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஓகே, அது எல்லா நாடும் இப்படி ஒரு கோல் வச்சுருக்கும் தானே. அது நியாயமான கோரிக்கை தானே, அதில் ஒன்றும் அநியாயம் எதுவுமே இல்லையே. குறைந்தபட்சம் கான்செப்சுவலாக கூட அது சாத்தியப்படும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுறான் இந்தியாவோட. இதை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் நீங்கள் நம்பிருக்கவே மாட்டீங்க. அவன் பாராளுமன்றம் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். அவன் நம்ம கல்ச்சரை நான் மதிக்கிறேன்றான், இந்தியன் கல்ச்சரை நான் மதிக்கிறேன்றான். இதுதான் அகண்ட பாரதத்தினுடைய அங்கம். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அந்த நம்பிக்கை இருக்கு. அகண்ட பாரதம் அப்படின்னு சொன்னால் ஒரு தமிழனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நம்முடைய தமிழர்கள், நம்முடைய சோழர்கள் தெற்காசியாவில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் கட்டி ஆண்டார்களோ அது எல்லாமே அகண்ட பாரதத்தில் வரும். அப்போது நாம் எங்கெங்கெல்லாம் ரூலிங்கில் இருந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நாங்கள் அகண்ட பாரதம்னு சொல்கிற எல்லா இடத்துலையும் நாங்கள் ரூலிங்கில் இருந்திருக்கோம். உலக மனித குலத்திற்கமான தொட்டில் இந்திய தேசம்தான். அதனால தான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எல்லா நாட்டுடைய ஆந்த்ரோபாலஜி இங்கிருந்து போனது தான். அண்ட் இப்போ தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை பற்றி பேசலாம். அடுத்த தேர்தல் வரப்போகுது, என்டிஏ கூட்டணி. ஸோ இது எந்தளவுக்கு வலுவான கூட்டணியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணி தான் இன்றைக்கி ஹீரோ களத்தில். அதுவும் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் என்னைக்கு உட்காந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாங்களோ அன்றைக்கே வந்து டிஎம்கேவுடைய ஃபால் வந்து முடிவாயிடுச்சு, டிஎம்கேவுடைய வீழ்ச்சி முடிவாயிடுச்சு. மக்களுக்கு நம்பிக்கையான ஒரு கதாநாயகன் தேவைப்பட்டது.
தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பற்றதன் மூலமாக அந்த கதாநாயகன் தமிழக மக்களுக்கு கிடைத்து விட்டார். நீங்கள் 2024 ஓட்டிங் பேட்டர்ன் எடுங்க. பிஜேபி வாங்கின ஓட்டு, ஏடிஎம்கே வாங்கின ஓட்டு கூட்டி பார்த்தீங்கன்னா 200 சீட்டுக்கு மேலே நாங்கள் தான் ஜெயிப்போன்றது இப்போயே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். 200 சீட்டுக்கிட்ட நாங்கள் வருவோம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அது வந்து இருக்கிற சூழ்நிலைகள் பொறுத்து 10-20 கூடலாம் குறையலாம், எது வேண்டாமல் நடக்கலாம். ஆனால் மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து தமிழ்நாடு சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாமே 5 வருஷ பிரச்சனை இல்லை, அடுத்த 50 வருஷம் ஆனாலும் சரி பண்ண முடியாத பிரச்சனை. நான் இப்போ தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு இளைஞனை வந்து ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டானா அவன் 50 வருஷம் ஆனாலும் சரி பண்ண முடியுமான்னு தெரியாது. இந்த ட்ரக்கு ராமிஃபிகேஷனுங்கிறது ஷார்ட் ஸ்பேனில் ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ அதிகமாகணும், யார் அதுக்கு பின்னாடி இருக்கா, அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்லவே மாட்டுறாங்க. ஒரு பக்கம் சாராய கடை டாஸ்மார்க்கு, இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மிஷினரியால் கள்ளச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியாதா? அது எப்படி கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும்? ஏன் பண்ணலை? மரக்காணத்தில் 20 பேர் செத்தாங்க, அடுத்து கள்ளக்குறிச்சியில் 66 பேர் செத்தாங்க. ஏன் அது வந்து பறவை வெட்டுப்பட்டு கொண்டே இருக்கிறது? கஞ்சாவுக்கு இவ்வளோ தூரம் மக்கள்கிட்டருந்து எதிர்ப்பு வருது, அதிருப்தி வருது. கஞ்சாவை கட்டுப்படுத்தலாம் என்று உண்மையிலேயே முதலமைச்சர் நினச்சாருன்னா ஒரு நாள் வேலை, அது ஒரு மீட்டிங். உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் கஞ்சா பிடிபட்டால் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுவீங்க. சொல்லி பாருங்கள். ஒரு நாள் சார். ஒரு முன்னாடி இருந்துச்சு, ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் கள்ளச்சாராயம் வந்து உங்கள் ஏரியாவில் காய்ச்சினாங்கன்னா நீங்கள் சஸ்பெண்ட் ஆகிடுவீங்க. மொத்தமாக வாஷ் அவுட்டு. இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் கஞ்சா விற்கிறான், எவன் விற்கிறான், எங்கே விற்கிறான், எல்லாமே அவருக்கு தெரியும். கஞ்சா விற்கிறவன் உன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் கஞ்சா விற்றா நீ சஸ்பெண்ட் சொல்லி பாருங்கள், ஒரே நல்ல கஞ்சா மொத்தமாக முடிஞ்சிடும் தமிழ்நாட்டில். ஏன் இவங்க சொல்ல மாட்டுறாங்க? ஏன் சிந்தட்டிக் ட்ரக்கை இதே வகையில் சிந்தட்டிக் ட்ரக்கை ஏன் கட்டுப்படுத்த மாட்டுறாங்க? நாளைக்கு வந்து கஞ்சா அடிக்ட்னாலையும் ட்ரக் அடிக்ட்னாலையும் அவனுக்கு என்ன ஆகும்னு தெரியாது, அவனால் மற்றவனுக்கு என்ன ஆகும்னு தெரியாது. இப்போ சொல்லுங்கள், எவ்வளோ சீரியஸான விஷயம் இது. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு புரியுது, நாங்கள் பதறோம். ஐயோ இது பெரிய பிரச்சனை, இது வெறும் 5 வருஷத்துக்கான பிரச்சனை இல்லை, 50 வருஷத்துக்கான பிரச்சனை. மக்களுக்கும் தெரியுது. ஏன்னா தமிழக மக்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய முட்டாளுங்கள்லாம் நீங்கள் இவங்க நினைக்கிற அளவுக்குலாம் முட்டாள் கிடையாது. ஏன்னா இந்த சமூகம் நீண்ட கால வரலாறு கொண்டது. இந்த சமூகத்துக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றில் இந்த சமூகம் கற்றுக்கொண்ட அனுபவங்கள், அறிவியல், அறிவு எல்லாமே எங்கள் ஜீனில் இருக்குது. அதனால் அவ்வளோ லேஸில் இந்த சமூகத்தை வந்து ஏமாற்ற முடியாதுன்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஓகே, இந்தியா ஜெயிச்சு வந்ததுன்னா என்ன மாதிரி முக்கியமான வாக்குறுதிகள்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிமுக வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறது, என்டிஏ கூட்டணியினுடைய வாக்குறுதிகள். பிஜேபியினுடைய வாக்குறுதிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. பிஜேபியினுடைய வாக்குறுதிகள் முழுமையாக எங்களுடைய சித்தாந்தம் சார்ந்ததாக, இன்னும் சொல்ல போனால் அறநிலை அபகரிப்பு துறையெல்லாம் அகற்ற வேண்டும் என்பதெல்லாம் எங்களுடைய நோக்கம். கல்ச்சர் பாதுகாக்கப்படணும். தவிர நம்முடைய இயற்கை வளங்கள் மிகப்பெரிய அளவில் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்களும் அதில் தலையிடுவதில்லை. நீதிமன்றம் எதுலையோ தலையிடும், ஆனால் இதில் தலையிடாது. நீதிமன்றங்கள் அவ்வளவு சீரியஸாக அதை எடுத்துக்கல. நிறைய பிரச்சனை இருக்குது, சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்குது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு ஏரியின் மீது இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஏரியில் இருக்குது. ஆனால் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய் ஏரியில் வீடு கட்டிருக்காங்கன்னு கேஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும். ஏரி மேலேயே கோர்ட்டு கட்டி கோர்ட்டில் உட்காந்து கொடுக்கும். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். அதாவது இயற்கை வள சுரண்டல் நிறுத்தப்படணும், போதைப்பொருள் பரவல் நிறுத்தப்படணும். இப்போ என்ன மாதிரியான கண்டிஷனில் தமிழ்நாடு இருக்குன்னா, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு கண்டிஷனில் இருக்குது. முதல்ல நடக்கிற தப்பான விஷயங்கள்லாம் நிறுத்தப்படணும். போதைப்பொருள் பரவல் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். டாஸ்மார்க்கு குறைக்கப்பட வேண்டும். இந்த பக்கம் வந்து கனிம வள கொள்ளை உடனடியாக நிறுத்தணும். ஆற்று மணலுக்காக தனியாக ஒரு பாலிசிஸ் க்ரியேட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நீங்கள் மாற்று முறை கன்ஸ்ட்ரக்ஷன் நோக்கி போய் ஆகணும். மத்திய அரசு கொடுக்குற திட்டங்கள் இங்கே முறையாக போய் சேர்ந்தாகணும். 100 நாள் வேலை திட்டமாக கொடுக்குற இது வந்து மக்களுக்கு போய் சேர்றதில்ல. விவசாயிகளுடைய பராமரிப்புக்காக கோடிக்கணக்கான ரூபாய் மத்திய அரசு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இங்கே நெல் விவசாயிகளுக்கு ஷெட் இல்லை. நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஷெட்டு ஒரு தகர ஷெட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஆகிடும்னு நினைக்கிறீங்க? அதை போடாமல் வருஷக்கணக்கில் விளைவிச்ச விவசாயிகளுடைய நெல் வந்து முளைச்சி போயிடுது. இதெல்லாமே இருக்குது. இப்போ என்னென்னா, நாங்கள் டபுள் என்ஜின் சொல்கிறதே அதுதான். நாங்கள் நேஷ்னலில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அது ஸ்டேட்டில் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். நேஷ்னலில் பண்ணிகிட்டு இருக்கிறது ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட். எஸ்.
இப்போ டபுள் என்ஜின் கவர்மெண்ட்னா கூட்டாட்சி தான் சொல்கிறீங்களா? கூட்டாட்சி இல்லைங்க, கூட்டாட்சியோ கூட்டணி ஆட்சியோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் வந்து டபுள் என்ஜின்னு சொல்கிற எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து மினிஸ்ட்ரியை கேட்டு வாங்கலாம் இல்லை. நாங்கள் அதிகமாக ஜெயிச்சு மற்ற கட்சி சிஎம் உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் நோக்கம் அது இல்லை. நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து இப்போது சார் டெல்லியில் முதல்ல இவர் வந்தார்ல சார், கெஜ்ரிவால் வந்தார்ல சார், யார் சார் மெஜாரிட்டி? பிஜேபி மெஜாரிட்டி. ஒரு 3 சீட்டோ 4 சீட்டோ எங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. கெஜ்ரிவால் யாரை எதிர்த்து ஓட்டு கேட்டாருன்னா காங்கிரஸ் எதிர்த்து ஓட்டு கேட்டார். காங்கிரஸ் யாரை திட்டி ஓட்டு கேட்டுச்சுன்னா கெஜ்ரிவாலை திட்டி ஓட்டு கேட்டுச்சு. என்ன சார் இல்லை ஒரு லெஜிட்டிமேட்டு இது இருக்குது உங்களுக்கு, மக்களுடைய உணர்வுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? அப்போ பிஜேபி அமைதியாக இருந்தது. ஏன் அங்கேருந்து ஒரு 4 எம்எல்ஏ வாங்குறது என்ன ஒரு 2 நிமிஷம் ஆகுமா எங்களுக்கு? எங்கள் நோக்கம் அது இல்லை. நாங்கள் வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னு நினச்சா எப்படி வேணால் பிடிக்கலாம். நாங்கள் அதை நோக்கி போகல. நீங்கள் எத்தனை ஸ்டேட்டில் நாங்கள் மெஜாரிட்டியாக இருந்து எங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னரை சிஎம்மாக உட்கார வச்சுருக்கோம். எந்த கட்சி செய்யும்? எந்த கட்சி செஞ்சுருக்கு சொல்லுங்கள். இல்லை சார் பிஜேபி செஞ்சுருக்கு, இந்த கட்சி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த கட்சியும் செய்யாது சார். எங்கள் நோக்கம் அது இல்லை. எங்கள் நோக்கம் வேறு. இப்போ எங்களுடைய நோக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டை காப்பாற்றியாக வேண்டும். இந்த ஒற்றை நோக்கத்தை நோக்கி தான் பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகே, இப்போ இது நடக்கணும்னா பலதரப்பட்ட மக்கள் சேர்ந்து வந்து உங்களுக்கு ஓட் பண்ணணும். நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க இந்த மாதிரி இந்த மைனாரிட்டிஸ்க்கு எதிரானவங்க நாங்கள் இல்லை, நாங்கள் எல்லோரும் அரவணிக்கிறோன்னு. பட் ஸ்டில் ஒரு கம்யூனல் ஆங்ஸைட்டி இருக்க தான் செய்யுது, ஒரு இஸ்லாமியர்கிட்டையோ ஒரு கிறிஸ்தவர்கிட்டையோ. இல்லை, எப்படி வந்து இந்துக்கள் எல்லாமே ஒரே மாதிரி ஓட்டிங் பேட்டர்ன் இல்லையோ அதே மாதிரி சிறுபான்மையினர் பெருமக்களுக்கும் ஒரே மாதிரி ஓட்டிங் பேட்டர்ன் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா மத வழிபாட்டு தலங்கள் மூலமாக அந்த கம்பல்ஷனை க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து கிறிஸ்டியன்ஸில் கிறிஸ்டியன்ஸ்லாம் எங்கள் பக்கம் பிறக்கும் போதே கிறிஸ்தவனாக பிறந்தவன் பிஜேபி பக்கம் தான். நீங்கள் முந்தா நாள் மதம் மாறணும் தான் எங்களுக்கு எதிராக பேசுவோம். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பிஜேபி பக்கம் நிற்கிறாங்க இருக்காங்க. நீங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து கன்வர்ஷனை பற்றிலாம் உங்களுக்கு அக்கறையே கிடையாது. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது இயேசு அழைக்கிறாருன்னு நோட்டீஸ் கொடுக்குறவங்க பிறப்பாலே கிறிஸ்தவனாக இருக்க மாட்டான். நீங்கள் நல்லா பாருங்கள், அவன் முந்தா நாள் வரைக்கும் முருகனை தான் கும்பிட்டு இருந்திருப்பான், நேற்று தான் மதமாக இருப்பான். உங்ககிட்ட வந்து இயேசு அழிக்கிறார் நீ கும்பிட்றதெல்லாம் சாத்தான்வான். ஆனால் ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் பெரும்பாலும் கிறிஸ்டியன்ஸு அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. வாட் இஸ் ஒன் மெசேஜ் தட் யூ வாண்ட் டு கிவ் தம்? அதுதான் சார், இந்தியன் கிறிஸ்டியன்ஸு இந்தியன் முஸ்லீம்ஸு எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க சார். நான் தான் சொல்கிறேனே, நான் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, வஹாபிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஓப்பனாக பேசுகிறீங்க, அது தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எல்லா முஸ்லீம்ஸையும் தீவிரவாதியாக பொதுமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, நாங்கள் இல்லைங்கிறோம். வஹாபிசத்தை நாங்கள் எதிராக பேசுகிறோம், நீங்கள் அதை முஸ்லீம்க்கு எதிராக பேசுகிறதா கன்வே பண்ணுறீங்க. நான் என்ன கேட்குறேன், இஸ்லாமிய தீவிரவாதிகளை விடுதலை செய்யணும். இந்த வரியை நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் நிறைய கேட்டிருப்பீங்க. ஒரு நிலத்தகராறு சார், ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு இஸ்லாமியன் சார், 2 பேருமே பங்காளிங்க சார். நிலத்தகராறு பிரச்சனையில் ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டான் சார். அவன் ஒரு 10 வருஷமாக ஜெயிலில் இருக்கான். அவன் சிறைவாசி தான், இஸ்லாமியன் தான். அவனை வந்து 5 வருஷம் தண்டனையை குறைச்சி வெளில விட்டா அவன் இஸ்லாமிய சிறை கைதியாக வரமாட்டான். இந்த டைமுக்குலாம் வரமாட்டான். தெரியுமா உங்களுக்கு? இஸ்லாமியன் தான், சிறை கைதி தான், ஆயுள் தண்டனை சிறை கைதி தான். அவனுடைய சிறை தண்டனையில் 5 வருஷத்தை தள்ளுபடி பண்ணி வெளில அனுப்பிட்டாங்க. ஆனால் அவன்லாம் இஸ்லாமிய சிறை கைதி கிடையாது. இஸ்லாமிய சிறை கைதினா யார் அப்படின்னா குண்டுவெடிப்பு வழக்கில் உள்ளே போயிருக்கணும். அவன் தான் இந்த டேம்குள்ளே வருவான்னு சொல்லி இந்த திராவிட அரசியல் சொல்லுது. இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? குண்டு வச்சுட்டு உள்ளே போனால் தான் அவன் இஸ்லாமிய, குண்டு வச்சுட்டு உள்ளே போன சிறை கைதி தான் இஸ்லாமிய சிறை கைதி. நீங்கள் ஏடிஎம்கே பிரிலையும் சரி, டிஎம்கே பிரிலையும் சரி, முஸ்லீம் சிறை கைதிகள் வெளில விடுவாங்க, வெளில விட்டு கணக்கு காட்டுவாங்க, இந்த 100 இந்த 200 இதெல்லாம் கிடையாது. இஸ்லாமிய சிறை கைதிகள். இந்த பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க, இந்த டிஎம்கேவோ இல்லை வந்து விசிகாவோ இல்லை வந்து மற்ற கட்சிகளோ காங்கிரஸோ, இவங்க இஸ்லாமிய சிறை கைதிகள் யாரை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டெரரிஸ்ட் கேஸில் உள்ள போகிறவங்க தான் இஸ்லாமிய சிறை கைதிகள். அப்போது இஸ்லாமியர்கள் எல்லாரையுமே தீவிரவாதிகளாக பொதுமைப்படுத்துறது யார்? நீங்களா நாங்களா? நாங்கள் அப்துல் கலாம் கொண்டு போய் ஜனாதிபதியாக உட்கார வைக்கிறோம். அவர் இந்தியன் முஸ்லீம். ஜனாதிபதினா ஃபஸ்ட்டு சிட்டிசன்ஸா? நாங்கள் ஏன் சார் உட்கார வைக்கணும்? என்ன அவசியம் இருக்குது சார்? இந்தியன் முஸ்லீம்ன்றதே கான்செப்டே வேறு. நீங்கள் இங்கே சூஃபின்னு ஒரு கான்செப்ட் உருவாச்சு இந்தியாவில். சூஃபிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட். உலக இஸ்லாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு நம்ம சூஃபியில் தான் இருக்குது.
நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த 50 வருஷமோ இல்லை 100 வருஷமோ உலகம் ஃப்ரீ திங்கிங்கில் பேச பேச, இந்த ரிலீஜியன்ஸ் ஒன் காட் கான்செப்டுக்கு எதிராக பேச பேச, இந்த டெரரிசம் மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக பேச பேச எங்கே வந்து முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ அரேபியாலாம் தன்னுடைய தீர்வை தேடுது. இல்லை சார், நம்ம வந்து ரொம்ப ரூடாலாம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து லீனியண்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் கோர் இஸ்லாமிக் கண்ட்ரிலாம் பெண்கள் ஸ்கூலுக்கே போகக்கூடாது. இப்போ இது அரப் கண்ட்ரீஸில் இவங்க துபாயெலாம் அப்படியா இருக்குது? ஏன் அவங்க மாறி வந்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் அந்த கான்செப்ட்டு, இந்த ஷரியத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக சொல்லப்படுற விஷயங்கள்லாம் எங்கே போய் முடியும்னா சூஃபியில் முடியும். இஸ்லாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு சூஃபியில் இருக்குது. சூஃபி இந்தியாவில் இருக்குது. இப்போ சூஃபி முஸ்லீம்ஸ்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? எங்களுக்கு தான் சார் போடுவாங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் ஜாக்கெட் ஃபார்முலாக்குள்ளே எல்லா முஸ்லீம்ஸையும் வச்சுக்கிட்டு இல்லை சார் முஸ்லீம்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, வகாபி பேசுகிற முஸ்லீமே எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, உங்கள் ஓட்டே வேணாம், கையெடுத்து கும்பிட்ற வகாபி பேசுகிறவங்க எங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? குண்டு வைக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ரைட்டு, நீங்கள் எங்களுக்கு போடவே தேவையில்லை, அந்த ஓட்டு எங்களுக்கு வேணாம். நாங்கள் என்ன காங்கிரஸா? நாங்கள் ஓட்டு வருதா சரி பரவாயில்ல, குண்டு வைக்கிறதெல்லாம் ரைட்டுன்னு பேசுகிறதுக்கு எந்த நாடு சார் பேசும்? எந்த நாடு பேசும்? இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது. உக்ரைனில் இருக்கிற எல்லா பொலிட்டிஷியனும் ரஷ்யாவுக்கு எதிராக தான் பேசுவான், ரஷ்யாவில் இருக்கிற எல்லா பொலிட்டிஷியனும் உக்ரைனுக்கு எதிராக தான் பேசுவான். இதுதான் உலகம் முழுசும் நடந்துகிட்டு இருக்குது. இந்தியாவில் இருக்கிற பைத்தியக்காரனுக்கு தான் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சொன்னால் பாகிஸ்தானுக்கு ஃபேவராக பேசுவான். பேசுகிறானா இல்லையா? ஏன் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை விடும்போது சைனாவுக்கு ஆதரவாக பேசினாங்களா இல்லை இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டுங்க? உலகத்தில் எந்த நாட்டில் இந்த கொடுமை நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போது நாங்கள் எதிர்பார்க்குறது நல்லவங்க ஓட்டு, நல்ல முஸ்லீம், நல்ல கிறிஸ்டியன்ஸ் எங்களுக்கு ஓட்டு போட்டால் போதும். இந்தியா முஸ்லீம் போட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் மகாராஷ்டிராவில் நான் 2-3 இது உங்களுக்கு டேட்டா அனுப்புகிறேன் பாருங்கள். ஃபுல்லாக டிசைடிங் வந்து முஸ்லீம் ஓட்ஸ். நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்தியன் முஸ்லீம்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, கவர்மெண்ட் வந்து அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக கொடுக்குற கம்பல்ஷனை அலோவ் பண்ணுது, இல்லை ப்ரெஷர் பண்ணுது, இல்லை அதை வந்து கம்பல் பண்ணுது. ஜமாத்தில் எல்லாத்துக்கும் இல்லை எப்பா நீ வந்து பாஜக ஓட்டு போட்டேன்னா நாங்கள் எடுத்து பார்த்துருவோம், எடுத்து பார்த்து நீ ஓட்டு போட்டேன்னா கண்டுபிடிச்சி நான் அப்புறம் உங்களுக்கு இது கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச சொல்லி இவங்களே கம்பல் பண்ணுறாங்க. கிறிஸ்தவ சபைகள் மூலமாக கம்பல் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட மத வழிபாட்டு தலங்களில் போயிட்டு எப்பா நீங்கள் எல்லாம் இந்த கட்சிக்கு தான்ப்பா ஓட்டு போடணும்னு சொல்லி ஒரு கட்சி சொல்லுது. இதை விட பெரிய மதவாத அரசியலுக்கு டெஃபினிஷன் நீங்கள் எங்கே சார் போய் தேடுவீங்க? இப்போது ஆஸ் அ நேஷனலிஸ்ட் பார்ட்டி மாநில சுயாட்சியை பற்றின உங்களுடைய கருத்து? மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஃபுல்லாக இந்த சென்ஸ், இந்த மீனிங் கான்ஸ்டியூஷனில் இல்லை. நாங்கள் வி ரிலை ஆன் கான்ஸ்டிடியூஷன். ரெண்டாவது, மாநிலத்திற்கு உண்டான அந்த சுயமரியாதை தரணும்னு சொல்லி பேசுனதில் மிக முக்கியமான முதலமைச்சர் அன்றைய குஜராத் முதலமைச்சர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதை பிரதமரான உடனே மறந்துட்டாரான்னு கேட்டிங்கன்னா, பிரதமரான உடனே முழுமையாக செயல்படுத்தினார். எப்படி சார்? இத்தனை வருஷம் நாங்கள் இப்போ ஆண்டிருக்கோம், ஒரே ஒரு மாநிலத்தில் 356 போட்டோன்னு சொல்லுங்கள். காங்கிரஸ் பீரியடில் என்னென்னலாம் பண்ணாங்க? டிஎம்கே ரூலிங்கில் இருக்கும், ஏடிஎம்கே வந்து காங்கிரஸும் ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்தால் டிஎம்கே ஃபால் ஆகிட்டோம். ஏடிஎம்கே ரூலிங்கில் இருக்கும், டிஎம்கேவும் காங்கிரஸும் அலைன்ஸ் வந்ததுன்னா ஏடிஎம்கே 356 போட்டு காலி பண்ணிடுவாங்க. நடந்துச்சா நடக்கலையா சார்? எத்தனை ஸ்டேட்டில்? மோடி ஒரு ஸ்டேட்டில் பண்ணியிருக்காரா? ஒரு ஸ்டேட்டில் காட்டுங்க. ஒன்று. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டு, முன்னாடி பட்ஜெட்டில் வந்து என்ன இருக்குது தெரியுங்களா? பேஸ்ட் விலை 2 ரூபா ஏறும், ப்ரஷ் விலை 2 ரூபா குறையும். இதெல்லாம் யார் முடிவு பண்ணா? சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணிச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் கான்ட்ரிபியூஷனே கிடையாது. நீங்கள் என்னன்னு கூட சொல்ல முடியாது. நீங்கள் வேணால் போய் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கலாம், நானும் ரெப்ரஸன்டேஷன், ஒரு இண்டிவிஜுவலாக நானும் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கலாம். நீங்கள் தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னா நீங்களும் ரெப்ரஸன்டேஷன் தான் கொடுக்கலாம். 2 பேரும் மனு தான் கொடுக்கலாம், வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. இன்றைக்கி ஜிஎஸ்டி கொண்டு வந்து, ஜிஎஸ்டி கவுன்சில் கொண்டு வந்து, ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா ஸ்டேட்டுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் உட்கார வச்சு அவங்கக்கிட்ட வந்து எப்பா என்னப்பா கருத்து சொல்கிறீங்க, நாங்கள் முடிவு பண்ணுறோன்னு கேட்கல. எல்லோரும் உட்காந்து ஓட்டு போட்டு ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுறாங்க. எந்த டெசிஷனுக்கு அதிக ஓட்டு வருதோ அந்த ஓட்டு தான் வருது. அப்போது இந்த தேசத்தினுடைய பொருளாதார முடிவுகள் எல்லாத்துலேயும் எல்லா மாநிலங்களையும் பங்கு பெற வைத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஸ்டேட்டுடைய அந்த ஸ்டேக், அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து
மோடி அவர்களுடைய காலத்திற்கு முன்பு வரை இல்லை, வாஜ்பாய் அவர்களுடைய பீரியடில் முன்னெடுக்கப்பட்டது. ஜிஎஸ்டிலாம் அவர் தான் முன்னெடுத்தார். அதை வந்து அடுத்த லெவல் வெர்ஷன் 2.0 கொண்டு வந்தது மோடி. ஏன்னா நாங்கள் இதை நம்புகிறோம், எங்களுடைய கான்செப்டில் இது இருக்குது. நீங்கள் ஃபெடரல் கான்செப்டுக்குள்ளே கொண்டு வர பாருங்க, அதை தான் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நீங்கள் யூனியனுங்கிற வார்த்தையை ஃபெடரலுங்கிற மீனிங்கில் பயன்படுத்துவீங்க. இந்த திருட்டுத்தனம்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் யூனியனாக மதிக்கிறோம். நீங்கள் ஃபெடரலுங்கிற மீனிங்கில் யூனியனை பயன்படுத்தணுன்ற அந்த விஷயத்தை கொண்டு வரீங்க. இப்போ எல்லாம் ஒன்றியம் என்ன சென்ஸில் சொல்கிறாங்க? இது யூனியன், ஃபெடரல் கிடையாது. அமெரிக்கா மாதிரி யூனியன். அமெரிக்கா முதல்ல யூனியனா? அமெரிக்கா ஃபெடரல். இது ஏன் ஃபெடரல் இல்லை, இது ஏன் யூனியன்? அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கார். நாங்கள் அதை ரிலே பண்ணுறோம். நீங்கள் வந்து ஆந்திரா, தெலுங்கானா 2 ஸ்டேட்டு, மத்திய அரசு பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்டை போட்டு பிரிக்க முடியும். அமெரிக்காவில் போய் ஒரு மாகாணத்தை பிரிச்சுருவீங்களா நீங்கள்? சார் அதான் யூனியன், அதான் ஃபெடரல். அப்போ கூட சிஸ்டமில் கூட குவாசி ஃபெடரல் தான் சொல்லியிருக்காங்களே உடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை. ஃபெடரல்னு எங்கேயுமே சொன்னதில்லை. குவாசி ஃபெடரல்லாம் ஃபெடரல் மாதிரி, கத்தி மாதிரி. கத்தி கிடையாது, குத்தனான்னு சாக மாட்டீங்க. கத்தியில் குத்தினா செத்துருவீங்க. கத்தி மாதிரி குவாசி ஃபெடரல். பார்க்குறதுக்கு ஃபெடரல் மாதிரி இருக்கும்பா, ஆனால் அது ஃபெடரல் கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் அந்த குவாசி ஃபெடரலில் ஸ்டேட்டுடைய கான்ட்ரிபியூஷனை எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ₹1 டேக்ஸ் கட்டுறோம் சார். நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், ₹1 டேக்ஸ் கட்டுறோம். அந்த ₹1 நம்ம கட்டும் போதே 50 காசு வந்து மாநில அரசாங்கத்துக்கு போயிடுது, 50 காசு மத்திய அரசாங்கத்துக்கு போயிடுது. மத்திய அரசாங்கத்துக்கு போகிற 50 காசில் 41% திரும்ப மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குது. அப்போ ₹1 டேக்ஸ் கட்டினா 29 காசு தான் மத்திய அரசாங்கத்துக்கு போகும். மிச்சம் 71 காசு எங்கே வரும்? மாநில அரசாங்கத்துக்கு வரும். இங்கே என்ன அப்படியே தோசை திருப்பி போட்டாங்க. 50 காசில் 41% 21 காசு அதையும் திருப்பி கொடுத்துருது. இந்த 41% முடிவு பண்ணது யார்? இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி காலத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முடிவு பண்ணுறாங்க, எங்களுக்கு வரதுலேயும் 41% கொடுத்துட்றோம்பா. எல்லா ஸ்கீம்லேயும் ஸ்டேட்டுடைய ஸ்டேக்கு. இப்போ மத்திய அரசாங்கத்துடைய ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்டாலின் வந்து அவர் பேரை வச்சுக்கிட்டார். அலோவ் பண்ணுறாங்க. ஒரு ஆக்ட் போட்டு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நீங்கள் ஒற்றை ஸ்டிக்கர்லாம் பிச்சு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸ்டேட்டுடைய அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நான் வந்து 3 பீரியடு ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்டில் முதலமைச்சராக இருந்து வந்தவன். மோடிஜி அதை ஃபீல் பண்ணுறாரு, அதனால் அதெல்லாம் கொடுக்குறாரு. அதனால் வந்து வார்த்தை அளவில் பேசாமல் வாழ்க்கை அளவில் மாநில அரசாங்கத்தினுடைய முக்கியத்துவங்களை அங்கீகரித்து மாநில அரசுகளை செயல்பட அனுமதித்த, நீங்கள் என்ன சார் அனுமதிக்கிறதுனா, முன்னாடி இருக்கிற காங்கிரஸ் அனுமதிக்கல, செயல்படுவதற்கு முழுமையாக ஒரு சுதந்திரத்தை வழங்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சில என்டிஏ தலைவர்கள், உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சில தலைவர்களோட பேரை சொல்கிறேன், அவங்கள பற்றின உங்களோட பெர்செப்ஷன் நீங்கள் சொல்லுங்கள். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். என்னை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பிரதமர் மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்தினுடைய மனித வரலாற்றில் முக்கியமான ஆளுமைகள் இருக்குல்ல, இவங்கெல்லாம் இந்த கான்செப்டை பேசினாங்க. இவங்கெல்லாம் அது மாதிரி இந்த உலகமே, இந்தியா மட்டும் கிடையாது, உலகமே கொண்டாட வேண்டிய, கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு தலைவர். ஓகே. திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள். அவர் என்னுடைய மென்டார், என்னுடைய வழிகாட்டி. நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் அவர் மாதிரி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் யோகி வந்து பண்ணது ஒரு பெரிய மேஜிக். நீங்கள் வளர்ந்த ஒரு மாநிலத்தை மேலும் வளர்ப்பது என்பது கஷ்டம்தான், பட் அவ்வளோ கஷ்டம் இல்லை. யோகி பண்ணது உலகத்தில் நடக்காத ஒரு சாதனை. உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு இப்போல்லாம் தெரியாது. அவ்வளோ மோசமாக இருந்துச்சு, அவ்வளோ ரவுடி ராஜ்யம் இருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சு, நீங்கள் தமிழ்நாட்டிலே டெல்லியிலே இருக்கீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு இல்லை. எப்போ வேணால் எவனா உட்காருவான். எந்த இண்டஸ்ட்ரியும் அங்கே உள்ள வர முடியாது, எந்த டெவலப்மெண்ட்டுக்குமான ஸ்கோப்புமே கிடையாது. 10th எக்ஸாமில் தமிழ்நாட்டு பேப்பரில் என்ன வரும்னா, 10th வந்து இந்த பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க் வந்துச்சு, இந்த பையன் மாநிலத்தில் முதல் மாநிலம், இப்படிலாம் நியூஸ் வரும். 10th எக்ஸாம் நடக்கும்போது உத்தரப்பிரதேசத்துலேருந்து என்ன நியூஸ் வரும்னா, இந்த பால்கனியில் இருந்து இன்னும் பெட்டு போட்டாங்க அப்படின்னு ஃபோட்டோவோடு வரும். உத்தரப்பிரதேசம் எங்கே இருந்துச்சு, அதை இவர் எங்கே கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு வியப்பு சார். நீங்கள் கோவிடில் உலகமே பாதிக்கப்பட்டது. யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனில் வந்து யூனிசெஃப்பில் ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அவார்டு கொடுத்தாங்க உலகத்திலேயே, உத்தரப்பிரதேசத்துக்கு. ஏன்னா 23 கோடி மக்கள் இருக்கிற ஒரு ஏரியாவை அந்த கோவிட் வேக்சினை அவர் மேனேஜ் பண்ண விதம், இதை பார்த்து கற்றுக்கோங்கன்னு சொல்லி மாடலாக அனௌன்ஸ் பண்ணுது.
அவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஃபாரின்லேருந்து நிறைய ஹெல்த் ஒர்க்கர்ஸ் டீம்ஸ் வந்து இதை ஸ்குட்னைஸ் பண்ணி போய் அவங்க நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த மெக்கானிசத்தை அதை இம்ப்ளிமெண்டேஷனை பண்ணாங்க. அவர் பண்ணது எல்லாமே மேஜிக். உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி வந்து நின்று இருக்கு அப்படின்னா, வருஷம் பூரா ஃபெயில் ஆகிற ஒரு ஸ்டூடெண்ட்டு திடீர்னு ஐஏஎஸ் அளவுக்கு வந்துட்டானா எப்படி இருக்கும்? நீங்கள் ஐஏஎஸில் என்ன ரேங்க்குன்னு போட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. நான் அந்த பையன் முன்னாடி என்னவாக இருந்தான்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்போ அவர் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய மேஜிக். திரு அண்ணாமலை அவர்கள் நீங்கள் எல்லாம் அவரை ஒரு அரசியல் தலைவராக பார்க்கிறீர்கள். ஆரம்பத்திலேருந்தே நான் அவரை ஒரு சகோதரராகவே ஒரு அண்ணனாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச விஷயம் என்னென்னா டெசிஷன் மேக்கிங். அவர் வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு செகண்ட்ஸில் தான் டைம் எடுத்துப்பார். பார்த்துருக்கேன். அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். டெசிஷன் டக்குன்னு நான் பார்த்து ஒரு 1.5 செகண்டில் ரொம்ப முக்கியமான முடிவெல்லாம் எடுத்திருக்காரு. அவர் மாநிலத்தில் வர இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு டெசிஷன் மேக்கிங். அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அவர் யோசிக்கிறதே இல்லை. நம்ம டெசிஷன் நம்ம மனசுக்குள்ள ஒரு டெசிஷன் இருக்கும். நம்ம மைண்ட் ஏதாவது ஒரு விஷயம் சாஞ்சு தான் இருக்கும். நம்ம யோசிக்கிறது நமக்குள்ளே நடத்துகிற ஒரு ட்ராமா தான். நம்ம ஏதாவது ஒன்று இதுதான் முடிவு பண்ணிட்டு தான் யோசிப்போம். ஏன் யோசிக்கிறோன்னா நம்ம ஃபியர், நம்மளுடைய பயம், ஏதாவது தப்பாக நடந்துருமோன்ற ஒரு பயம். இதுக்கு தான் நம்ம டெசிஷன் மேக்கிங்னு பேர் வச்சு நிறைய டைம் எடுத்துக்கிறோம். அவருக்கு அந்த பயம் இல்லை. அவர் அது அந்த 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 டெசிஷன் மேக்கிங்கில் அந்த ஃபியர் ஆஸ்பெக்டை அவர் எடுத்துடுறாரு. தட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணாமலை அவர்கிட்ட. டக்குன்னு டிசைட் பண்ணி அடுத்தது 1.5 செகண்டில் முடிவு எடுத்திருக்காரு. நான் பார்த்துருக்கேன். ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக அவர் இருக்கும்போது மிக முக்கியமான டிசிஷன்லாம் 1.5 செகண்டில் எடுத்திருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நேரத்தில் அவர் முதல்ல எமர்ஜ் ஆகி தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிற டைமில் நான் என்னுடைய க்ளோஸ் டீமில் சொல்லியிருக்கேன், இவர் ஒரு மிகப்பெரிய லீடர். என்னுடைய ஜூனியர்ஸ்ட்டு பெரிய லீடர். அவர் ஒரு சில விஷயங்கள் நான் ஆரம்பத்தில் அவர்கிட்ட பார்த்தேன். அவர்கிட்ட வந்து சார் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பேச்சாளர் இல்லை, ஒரு க்ரௌட் புல்லிங் அந்த கரிஷ்மேட்டிக்காக அவர் இது பண்ணோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் கிரவுண்ட் லெவல் லீடர். அவருக்கு வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஒரு விவசாயியோட கனெக்ட் ஆகிற அந்த விஷயம் அவர்கிட்ட இருக்குது. தமிழக மக்கள் எப்பயுமே அதே இந்த கரிஷ்மேட்டிக் மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. என்னுடைய வழி இந்த தலைவனுக்கு புரியுதான்னு யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக நான் உணர்கிறேன். இன்றைக்கு அவருடைய கட்சியில் அவர் வந்திருக்கிற இந்த நிலைமை, இந்த பொசிஷன் அவர் அடையிறதுக்கு அவர் கடந்து வந்த அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, நிறைய ஃபேக்ஷன்ஸ், நிறைய பிரச்சனைகள், அவர் மேலே வீசப்பட்ட அந்த அவநம்பிக்கைகள். சார் ஒரு மனுஷன் அவநம்பிக்கைகள்லாம் கடந்து வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியல. உங்களுக்கு தெரியும் சார் நீங்கள் சாதிச்சிருங்கன்னு. சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கான், நீ சாதிக்க மாட்டேன் சார். அதை எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க, எப்படி மனசில் ப்ராசஸ் பண்ணுவீங்க? சுற்றி பாசிட்டிவாக நல்லா வச்சுக்கணுன்றது அதுக்கு தான். ஆனால் சுற்றி வந்து உங்களுக்கு இவ்வளோ நெகட்டிவிட்டி வந்துக்கிட்டே இருக்கா, நீ எப்படி இதுவாகிடுங்க. எல்லாத்தையும் கடந்து ஒருத்தர் வந்து ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு இன்றைக்கு வந்து அடுத்த ஒரு முதலமைச்சராக 2வது முறை வரப்போகிறார் என்று சொன்னால் அந்த கன்விக்ஷன் உண்மையிலே ரொம்ப பெருசு. நான் அதை அவர்கிட்ட எப்பயுமே ரசிக்கிறேன். இன்றைக்கி கூட்டணியில் இருக்காருன்றதுக்காக சொல்லுவேன், கூட்டணியில் இல்லைனாலும் இதை சொல்லுவேன். ஓகே. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அதில் அவர் காட்டுற அக்கறை, சுற்றுச்சூழல் விஷயத்தில் அவர் காட்டுற அந்த கன்சிஸ்டன்சி. நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்க்கும்போது அவர் நிறைய பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் விஷயங்களை எடுத்து பேசிகிட்டே இருப்பார், கண்டினியூஸாக பேசுவார். அதை யாரும் கண்டுக்கவே மாட்டோம். சார் இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு சார், இந்த இடத்துல அந்த ஆற்றுல எந்த பிரச்சனை இருக்குது, இந்த மலையில் எந்த பிரச்சனை, கண்டினியூஸாக பேசிகிட்டே இருப்பார். யாருமே கண்டுக்கவே மாட்டோம். ஊடகங்கள் கண்டுக்காது, புது புத்தி கண்டுக்காது, மற்ற தலைவர்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். தமிழகத்தில் இருக்கிற எல்லா சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கும் ஒரு தலைவர் குரல் கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ். எல்லா பிரச்சனையும் குரல் கொடுத்துருக்காரு. நீங்கள் எங்கே பவானியில் போய் ஒரு பிரச்சனையா, இந்த பக்கம் ஆற்றுல சாயப்பட்ட கிடக்குதா, எல்லா இடத்துக்கும் அந்த மனுஷன் பேசியிருக்காரு. ஆனால் யாருமே கண்டுட்டதில்லை. ஏன் அதை அவர் பேசுகிறாருன்னா, அவர் எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் தன்னுடைய அரசியல் பயணத்தில்? பசுமை தாயத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். ஒரு சுற்றுச்சூழல் இயக்கத்திலிருந்து தான் அவருடைய அரசியல் ஆரம்பிக்கிறதே ஒழிய அரசியல் நம்ம சோகால்டு பாலிடிக்ஸ்லேருந்து அவர் ஆரம்பிக்கல. ஸோ பேஸ் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்ன்றதுனால அதை அவர் கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கார்.
அதை யார் கண்டுக்கிறாங்க கண்டுக்கல, அதனால் நமக்கு ஓட்டு கிடைக்குதா, ஓட்டு கன்வர்ஷன், எதை பற்றியும் கவலைப்படல. அது வேணும், அதை பேசுகிறார். அந்த விஷயம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி தேதியில் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக அப்கிரேட் ஆகணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏஐ இன்ஃபார்ம்டாக இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. பட் நீங்கள் தமிழுக்காக ஒரு ஏஐ க்ரியேட் பண்ணுறீங்கன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது கேட்கும் போதே வித்தியாசமாக இருந்தது. தமிழுக்காக ஒரு ஏஐ, அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சுயமாக அதை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது எப்படி இந்த ஐடியா வந்தது? நீங்கள் வந்து தமிழுக்கு இப்போ ஒரு ஏஐ, தமிழுக்குன்னு ஒரு எல்எல்எம் இப்போ க்ரியேட் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிற்காலத்தில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இது வந்து எப்படி தோணுச்சு, எப்படி வேணால் இது அவசியம் செய்தாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் வந்து முதல்ல அந்த எல்எல்எம்ன்ற கான்செப்டை பேசிக்காக புரிஞ்சுக்கணும். எல்எல்எம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, மனித மூளை எப்படி யோசிக்கிறதோ எப்படி செயல்படுகிறதோ அதோடைய ரிவர்ஸ் மெக்கானிசம் தான் எல்எல்எம். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வி உங்களுடைய மூளையிலேருந்து சிந்திக்குது. அந்த கேள்வியோட அந்த சிந்தனைகளுக்கான வார்த்தைகளை உங்களுடைய மூளை கொடுக்குது. அந்த வார்த்தைகளை நீங்கள் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி கேள்வியாக கேட்குறீங்க. எய்தர் ஸ்போக்கன் ஃபார்ம் ஆர் ரிட்டன் ஃபார்ம் நீங்கள் கேட்குறீங்க. சிந்தனை வார்த்தைகளாக வெளிப்படுது. எல்எல்எம் அப்படிங்கிறது என்னென்னா, வார்த்தைகளை வச்சு சிந்தனையை வடிவமைக்குது. ஓகே. இதுவரை மனித குலம் பேசியிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் எல்எல்எம் எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு அதெல்லாம் பொசிஷன் பண்ணும். ஒரு இன்ஃபினிட்டி கிராஃப், இன்ஃபினிட்டி பாயிண்ட்ஸ் பொசிஷன் பண்ணிகிட்டே வரும். அதெல்லாம் வச்சு ஒரு சிந்தனையை உருவாக்கும். இதுவரை மனித குலம் சிந்தித்த சிந்தனைகளின் விளைவு தான் எல்எல்எம். அந்த எல்எல்எம்மை பேஸ் பண்ணி தான் ஒரு இமேஜ் ப்ராசஸிங் நடக்கிறதுனாலும் சரி, இல்லை வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் நடந்தாலும் சரி. இப்போ என்னென்னா, வெறும் அந்த ஒரு பிக்சர் உருவாக்குறது, இல்லை ஒரு வீடியோ இதுதான் ஏஐன்ற லெவலில் நம்மலாம் நம்மளாம் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து எல்எல்எம்ங்கிற மனித மூளை ஒரு எடிட்டராக செயல்படுறதுனுடைய விளைவு. அது எல்எல்எம் கிடையாது, அது ஏஐ கிடையாது. எல்எல்எம்னால என்ன, மனுஷன் செய்கிற எல்லா வேலையும் எல்எல்எம்மால் செய்ய முடியும். ஏன்னா மனுஷனுடைய இத்தனை ஆண்டு கால சிந்தனைகளின் தொகுப்பு ஒரு எல்எல்எம். இப்போ வந்து ஃபாரின் ப்ரீ ட்ரெயின்டு மாடல்லாம் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இங்கிலீஷ் பயாஸ்டாக ஒரு எல்எல்எம் உருவாக்குறாங்க. இங்கிலீஷ் பயாஸ்டாக உருவாக்கணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை. அவன் இங்கிலீஷ்காரன், அவன் ட்ரெயின் பண்ண டேட்டாஸ் வந்து இங்கிலீஷ் டேட்டாஸ். அதனால் அது ட்ரெயின் ஆனது அப்படி தான் ட்ரெயின் ஆகிரும். நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்கன்னான்னு தெரில. நான் ஒரு ஹோட்டல் போனேன், ஒரு திருக்குறள் எழுதியிருந்தது. 1330 குறள் அப்படி ஒரு குறளே இல்லை. அதுவாக ஒரு குறள் எழுதி வச்சுருந்தேன். அப்புறம் ஹோட்டலில் கூப்பிட்டு மேனேஜரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டேன். ஓனருடைய சிப்ளிங்கு ஏஐல கேட்டாங்க. அது ஒரு குறள் கொடுத்துருச்சு. என்னென்னா, திருக்குறளை சொந்தமாக ஒரு ஏஐ எழுதி தான் உண்மையான திருக்குறள்னு சொல்லி கொடுத்து ஏமாத்திருக்கு. ஏஐ ஒரு திருக்குறள் எழுதி கொடுத்துருக்கு. ஓனா எழுதி இதுதான் திருக்குறள்னு சொல்லி கொடுத்துச்சு. அது ஓப்பனாக இல்லைப்பா, நான் திருக்குறள் மாதிரி ஒன்று எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஓகே. திருக்குறள்னு கேட்குறீங்க, இதான் திருக்குறள் எடுத்துகிட்டு போடான்னு சொல்லிடுச்சு. 1.25 அடியில் ஒன்று எழுதி கொடுத்து, எக்ஸாக்ட்லி திருக்குறள் மாதிரியே ஒன்று எழுதி கொடுத்துச்சு. இப்போ என்னுடைய கன்சர்ன் என்ன அப்படின்னா, அதே ஏஐ கிட்ட போய் எனக்கு இந்த தீமை டெபிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷேக்ஸ்பியர் கோட் கொடுன்னு சொன்னீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் கோட்டை ஓனாக எழுதி கொடுக்காது. ஷேக்ஸ்பியர் கோட்டில் ஹெலிசினேஷன் பண்ணாது, திருக்குறளை ஹெலிசினேஷன் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? சீரியஸ்னஸ் புரியுதா? இப்போ ஃப்யூச்சரில் எது திருக்குறள் எது ஏஐன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ தமிழ் டேட்டாஸை நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க. தமிழில் அந்த மூளையை ட்ரெயின் பண்ணுறேன். ஓகே. சுயமாக தமிழில் சிந்திக்கக்கூடிய ஒரு ஏஐ மாடலை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. நான் ஏற்கனவே இருக்கிற ப்ரீ ட்ரெயின்டு மாடலை எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ் டேட்டா செட்ஸை கொடுத்து தமிழுக்கு ட்ரெயின் பண்ணல. அப்படியும் பண்ணலாம். நிறைய டேட்டா கொடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணிங்கன்னா தமிழில் வரும். ஆனால் இங்கே தான் நம்ம சுதேசி கான்செப்ட் வருது. இந்தியாவுக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷனல் மாடல் வேணும்ல. நீங்கள் ஃபாரின் ஃபவுண்டேஷனல் மாடலை மட்டும் வச்சுக்கிட்டு டேட்டா செட்ஸை போட்டு ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த டேட்டாவும் ஃபைனலாக எங்கே போகும்? அந்த ஃபவுண்டேஷன் மாடல் தான் போய் அப்டேட் ஆகும். திடீர்னு எவனா ஒருத்தன் சாங்ஷன் கொடுப்பான், எவனா ஒருத்தன் 100% டேரிஃப் பண்ணுவான். நீங்கள் ஓப்பன் சோர்ஸ்லாம் கிடையாது, நம்ம நாட்டில் உருவான எந்த கம்பெனியும் ஓப்பன் சோர்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இந்தியாவுக்குன்னு ஒன்று வேணும். தமிழ் ஏஐ அப்படிங்கிறது தமிழுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு எல்எல்எம் மட்டுமல்ல,
இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கிற முதல் ஃபவுண்டேஷனல் மாடலும் கூட. ஓகே. இது பிற்காலத்தில் ரீஜனல் லாங்குவேஜஸில் மாற்றிக்கலாமா? நாங்கள் அடுத்தடுத்து எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணுவோம். ஓகே. எல்லாமே பண்ணுவோம். அதாவது இப்போது தமிழ் இலக்கியங்கள், தமிழில் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணுறோம். அடுத்து ChatGPT மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் வச்சு ட்ரெயின் பண்ணுவோம். ஆனால் பேஸ் தமிழ். தமிழினுடைய அறம், தமிழினுடைய இலக்கியங்கள் இவையெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு உருவாகிற ஒரு AI எல்லா விஷயத்துலையும் எவ்வளோ ஜென்யூனாக இருக்கும் அப்படின்றத இந்த உலகம் பார்க்கும். ஓகே. ஐடியாவே தான். தமிழுக்குன்னு ஒரு LLM, அதை பேஸ் பண்ணி நாம் உருவாக்குற ஒரு ஹோலிஸ்டிக். இப்போ ChatGPT, ஜெமினி என்ன பண்ணுது, எதை கேட்டாலும் சொல்லுது. இப்போ ஃபஸ்ட்டு தமிழ் ஃபேஸ் 1.0 என்ன பண்ணால் தமிழை பற்றி கேட்டால் மட்டும் சொல்லுவோம். தமிழில் எழுதுவோம், பேசுவோம், கவிதை எழுதுவோம். இப்போ நாங்கள் கவிதை போயம் மேக்கர் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னா அது கவிதை எழுதி உங்கள் கையில் கொடுத்துரும். அழகாக இருக்குது கவிதை. அதாவது இந்த என்னது தூங்க தேவை பாய் அந்த மாதிரிலாம் இருக்காது. உண்மையாக அருமையான கவிதைகள், சூப்பராக இருக்குது. இனிமேல் நிறைய கவிஞர்களுக்கு வேலையில் எங்கள் ஏஐலேயே கவிதை எழுதிடலாம், அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்போது இதெல்லாம் பண்ணிடும் ஃபேஸ் 1. இப்போ ஃபேஸ் 2 என்ன பண்ணோம் அப்படின்னா, ChatGPT மாதிரி, ஜெமினை மாதிரி உலகத்தினுடைய எதை பற்றி கேட்டாலும் கோடிங் எழுதி கொடுக்கறது, என்ன விஷயங்கள் ஏஐயில் என்னென்னலாம் அவைலபிளோ எல்லாமே அது பண்ணி கொடுக்கும். ஆனால் பேஸ் அறம் சார்ந்தது. அப்போ அந்த ஹெலிசினேஷன்ஸோ பயாஸோ இருக்காது, நடுநிலைமையோடு இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்திய தன்மையோடு இருக்கும். ஓகே. அந்த வெஸ்டர்ன் பயாஸ் இதுக்கு இருக்காது. அதே மாதிரி இந்தியாவுக்கானதாக இருக்கும். கிரேட் இனிஷியேட்டிவ். ஆக்சுவலி கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பெரிய ரிஸ்க் அது. ஏன்னா நீங்கள் ப்ரீ ட்ரெயின்டு மாடல் நான் எடுத்திருந்தேன்னு வைங்களேன், இந்த ப்ராஜெக்ட் இந்நேரம் முடிஞ்சிருக்கும். இந்நேரம் நான் மாடலே போட்டு ஆப்பெல்லாம் போட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். நான் எடுத்தது பெரிய ரிஸ்க். ஏன்னா ஃபவுண்டேஷனல் மாடல் நான் ட்ரெயின் பண்ணுறேன். நானே என்னுடைய டீமே கோடிங் போட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் ப்ரீ ட்ரெயின்டு மாடல் எடுத்தால் எந்த ரிஸ்க்குமே இல்லை. அது வேலை செய்யுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது ப்ரீ ட்ரெயின்டு மாடல், அதான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். நான் புதுசாக ட்ரெயின் பண்ணுறேன். ப்ரீ ட்ரெயின்டு மாடல் எப்படின்னா ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி எல்லா ஸ்கில்லும் இருக்குது, டிகிரி வரைக்கும் படித்து முடிச்சிடுது. அதுக்கு நீங்கள் ஒரு வேலை கொடுக்குறீங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நான் ஒரு புதுசாக ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த குழந்தை ஸ்கில்டாக வரலாம், வராமையும் போகலாம், இருக்கு இல்லையா? அப்போது இன்றைக்கி வந்துருச்சு ஸ்கில்டாக. மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சா? இல்லை, மாடல் இப்போ ரெடியாக இருக்குது. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல ஒரு ஆப்பாக லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ் போயம் மேக்கர் வந்துடும். இப்போ என்னென்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், இட்ஸ் ஒர்க்கிங். இதுதான் அந்த ரிஸ்க். ஏன்னா புதுசாக ஒரு விஷயத்த பண்ணணும்ல, அதனால தான் அதை நானே பண்ணேன். என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட். ஏன்னா கிரேட் இனிஷியேட்டிவ். இது வந்ததுன்னா நிச்சயமாக தமிழோட இலக்கியங்கள் மட்டும் இல்லை, தமிழோட பெரிய சொத்துக்கள்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு இடமா அது இருக்கும். ஃப்ரான்ஸ் தமிழ் சங்கத்துலேருந்து ஒருத்தர் என்கிட்ட பேசினார். சார் தமிழ் ஓலைச்சுவடிகளில் இருந்தது, அதுக்கப்புறம் அச்சு துறையில் தமிழ் வந்துச்சு, ஓஎஸ்ஆ தமிழ் தாத்தாவால். அச்சுத்துறைக்கு வராமல் போயிருந்தால் இன்னுமே அச்சுக்கு வராமல் ஓலைச்சுவடியிலேயே அழிந்து போன இலக்கியங்கள் இன்னும் நிறையா இருக்குது. அச்சுக்கு வந்ததெல்லாம் தப்பிச்சிருச்சு. இன்றைக்கு அச்சு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, பிரிண்டிங்கிறது முடியுது, டெக்ஸ்ட் புக்குடைய ஏரா முடியுது. அடுத்து ஆஸ்க் என்ஜின் ஏரா தான். நீங்கள் ரிசர்ச்சே கேட்டு தான் பண்ணுவீங்க. நீங்கள் கேட்பீங்க, அது சொல்லும், திருப்பி கேட்பீங்க, அது சொல்லும், திரும்பி கேட்பீங்க, சொல்லும், இப்படி தான் போகும் இனிமேல் ரிசர்ச். டெக்ஸ்ட் புக் எடுத்து மணிக்கணக்கில் படிக்க வேண்டிய தேவை அடுத்த தலைமுறைக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போது டெக்ஸ்ட் புக்கில் மட்டுமே இருக்கிற விஷயம் கண்டிப்பாக காலப்போக்கில் அழிஞ்சிடும். எப்படி தமிழ் தாத்தா அச்சிலிருந்து ஓலைச்சுவடியிலேருந்து அச்சுக்கு கொண்டு வந்தாரோ, நீங்கள் அச்சிலிருந்து அடுத்து எல்எல்எம்முக்கு கொண்டு வர ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. தமிழ் தாத்தா என்ன ஒரு பணியை செய்தாரோ அதற்கு இணையான ஒரு பணியை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னார். என்னுடைய வாழ்நாளில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாராட்டாக அதை நான் கருதுகிறேன். தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் மக்களுக்கான உங்களுடைய மெசேஜ்? தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும். அது என்னை போலவே தமிழக மக்களுக்கும் நன்றாக தெரியும். இனி ஒரு முறை இதே ஆட்சி தொடர்ந்தால் தமிழகம் சுடுகாடாக மாறும். தமிழன் அடுத்த ஆட்சியாளனை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அல்ல இது. நாம் வாழ வேண்டுமா சாக வேண்டுமா என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தல். ஓட்டுக்கு காசு கொடுக்குற அந்த கல்ச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அந்த கல்ச்சர் பிஜேபியில் இருக்குதா? பிஜேபியில் இல்லை, பிஜேபி அதை விரும்பவும் இல்லை, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். திருவண்ணாமலையில் நான் வேட்பாளராக எம்பி எலெக்ஷனில் நிற்கும் போது 1,60,60,000 ஓட்டு வாங்கியிருக்கேன்.
அந்த 1,60,000 பேரும் அஸ்வத்தாமன் ஓட்டுக்கு காசு தர மாட்டான்னு தெரிஞ்சு ஓட்டு போட்டவங்க. ஏன்னா நான் 400 இடத்துல பிரச்சாரம் பண்ணேன். 400 இடத்துலையுமே என்னுடைய பேச்சு எப்படி ஆரம்பிக்குன்னா, நான் ஓட்டுக்கு காசு தர மாட்டேன், ஏன்னா நான் உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன், நான் எதுக்கு உங்களுக்கு காசு தரணும், இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போது தமிழக மக்கள் ஓட்டுக்கு காசு தர மாட்டேன்னு ஒவ்வொரு இடத்துலையும் பேசின ஒரு வேட்பாளருக்கு 1,60,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தமிழக மக்களும் அதை விரும்புகிறார்கள். தமிழக மக்களும் அதை விரும்புகிறார்கள். அது அவசியம் ஏற்பட்டாக வேண்டும். ஏன்னு காரணம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அது தப்பு. கேன்சர் வரக்கூடாது சார், கேன்சரை நீங்கள் வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? அது வரணுமா வரக்கூடாதுன்னு யாராவது ஆர்கியூ பண்ணுவாங்களா? ஓட்டுக்கு காசு கொடுக்குறது கேன்சர் வரக்கூடாது. நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா இது மற்ற மாநிலத்தில் கலாய்க்கிறது, வடக்கன் கிடக்கன்னு எதோ சொல்கிறது. ஆனால் அந்த மாநிலத்தில் நீங்கள் எந்தெந்த மாநிலத்திலாம் கலாய்க்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து வாழ்வியல் தரம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து வேலை செய்கிறாங்க நீங்கள் கருதுறீங்க, அந்த ஸ்டேட்லலாம் ஓட்டுக்கு காசு வாங்குகிற பழக்கம் இல்லை. வறுமையில் இருக்கவங்க நம்மகிட்ட வந்து வேலை செய்கிறவங்க அவங்க ஓட்டுக்கு காசு வாங்கலை. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் தான் இந்த பிரச்சனை. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. நீங்கள் நார்த்தெல்லாம் போங்களேன், ஓட்டுக்கு காசு கொடுக்குற கல்ச்சர் அங்கே இல்லை, கிடையவே கிடையாது. எலெக்ஷனுக்கு இவ்வளோ செலவே இல்லைங்க. எலெக்ஷனுக்குலாம் செலவே இல்லை சார். அங்கே கேண்டிடாக பேசுகிறேன். ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர், ஒரு 18 வயசை நிரம்பின ஒரு ஓட்டர், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட் போட போகிறேங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கிற ஒரு ஓட்டருக்கு, அவர் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தட் he should ask himself or he or she should ask himself? பர்ஃபெக்ட் கொஸ்டின் சார். நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க. இந்த கம்பெனியில் ஒரு குரூஷியலான ஒரு டெசிக்னேஷனுக்கு ஒருத்தரை எம்ப்ளாய் பண்ணணும். அப்போது அவங்களுடைய ரெஸ்யூமை, அவங்களுடைய அந்த ரேங்க் கார்டை எவ்வளவு கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிப்பீங்க? தயவு செஞ்சு அதை கவனிங்க. உங்கள் முன்னாடி இருக்கவங்க எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கவங்க தான். டிஎம்கே ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இந்த ஸ்டேட்டில் நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பிஜேபி பண்ணுற பர்ஃபார்மன்ஸை உலகமே பார்த்துட்ருக்கு. ஏதோ ஆட்சி நடத்தலை, பிஜேபி இந்திய தேசத்தை முன்னேற்றிருக்கு. நம்ம முன்னாடி இருந்த ட்ரெயின் என்ன, இப்போ நம்ம போகிற ட்ரெயின் என்ன? வந்தே பாரத் ட்ரெயினுடைய ஃபோட்டோவை நான் காட்டி 2013 காட்டி உங்கள்கிட்ட பாருங்கப்பான்னு சொல்லி தான் நீங்கள் வந்து எந்த நாட்டுடைய ட்ரெயின்னு கேட்டிருப்பீங்க. இல்லைங்க 10 வருஷம் ஒரு 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 6 வருஷம் கழிச்சு இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் வரப்போகுதுன்னா நம்பியிருக்க மாட்டீங்க. என்ன சார் கதை விட்றீங்களான்னு கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி நடந்திருக்கு. யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸு, இதே சிதம்பரம் வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறார், இந்தியாவில் போய் எப்படியா நீ வந்து யூபிஐ கொண்டு வரும், மீன்ஸ் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எப்படி கொண்டு வருவீங்க? இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை இந்தியாவில் இருக்கிற கீரை விற்கிற ஆயா, சலூன் கடை அண்ணன் வரைக்கும் கொண்டு போனது மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ் உள்ளே வந்தால் நீங்கள் யூபிஐ அக்சஸ் பண்ணிக்கலான்னு கொண்டு வந்திருக்கோம். கம்பெனியில் 10 தடவை கேஸில் மாட்டியிருக்கான். யாரை சார் எடுப்பீங்க வேலைக்கு? இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணி ஜென்யூனாக பாருங்கள், ஜென்யூனாக எடுத்து பாருங்கள். அவர் வரதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டார்ட் அப் இருந்தது? 4 ஸ்டார்ட் அப் இருந்தது, இன்றைக்கி 1.5 லட்சம் ஸ்டார்ட் அப் இருக்குது. அக்சஸ் டு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. முன்னாடிலாம் கார்பரேட் ஆரம்பிக்கணும்னா அவங்க அப்பா கார்பரேட் வச்சுருந்தா தான் நீங்கள் ஃபுல்லாக கார்பரேட் ஆரம்பிக்க முடியும். இல்லைனா கம்பெனி நான் என்னன்னே தெரியாது. கம்பெனிங்கிற வார்த்தையே ஒரு சில குடும்பங்களுக்கு சொந்தமானதாக இருந்தது, உண்டா இல்லையா? இன்றைக்கி கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன சார் தடை? எல்லாருக்கும் அந்த அக்சஸை யார் கிரியேட் பண்ணி கொடுத்தா? கிராமத்தில் சாதாரணமாக ஒரு புகைப்பட்டியில், ஒரு பன்ருட்டியில், ஒரு நெல்லிக்குப்பத்தில், ஒரு பாலூரில் எங்கேருந்து வந்த ஒரு பையனாலையும் இன்றைக்கி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியும், ₹1 கோடி லோன் வாங்க முடியும். இது சாத்தியமா? சாத்தியப்படுத்தி காட்டிருக்கார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கவங்க எல்லாருமே ரேங்க் கார்டு வச்சுருக்கோம். அந்த ரேங்க் கார்டை பார்த்துட்டு யார் வரணுன்றதை முடிவு பண்ணுங்கள். உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த ஷோவில் வந்து நிறைய உங்களுடைய கொள்கைகளை பற்றியும் உங்களோட அரசியலை பற்றியும் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. அகெயின் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். நல்லா இருந்தது. நீங்கள் கேட்குற விதமும் நம்ம எடுத்துகிட்டு போகிற விஷயமும், மீன்ஸ் ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து பேசும்பொழுதே பேசுபவர்கள் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். என்னுடைய வீடியோஸில் நிறைய ட்ரெண்டான வீடியோஸ் நான் ரசித்த வீடியோவாக இருக்காது. சண்டை போட்டதுனாலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் அது ட்ரெண்டாக இருக்கலாம். நான் பேசும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நம்ம நிறைய விஷயம் யோசிக்கிறோம், அதில் கொஞ்சம் விஷயத்த கூட பேசலையே அப்படின்னு தோணும். ஆனால் இந்த இன்டர்வியூ வந்து பேசும்பொழுதே எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துச்சு.
தேங்க்ஸ் ஃபார் தட். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ.